பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நம்ம ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 28வது வசனத்துல, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவர் சிருஷ்டித்த அந்த நாளிலே வந்துட்டு அவர் மனிதனையும் சிருஷ்டித்து அவர் மனிதனை ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் மனிதன் நார்மலாவே நேச்சுரலாவே நாடுகிற ஒரு விஷயம்தான். ஆசீர்வாதத்தை தேடுவது தவறு வந்துட்டு கிடையாது. அதை சரியான விதத்தில் நாம் நாடி தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. இப்போ ஒரு சிலர் வந்துட்டு இப்ப புறஜாதிகளா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்தவர்களிலே வேதம் அறியாதவர்களா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போனா இது ஒரு ராசியான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு நபரை பார்த்து இவர் ரொம்ப ராசியான நபர், இந்த நபரை நான் சந்திச்ச பிறகு என்னுடைய தொழில் நல்லா இருந்துச்சு, இந்த சகோதரியை சந்திச்ச பிறகு என்னுடைய வாழ்க்கையில நல்லா இருந்துச்சு, நான் கல்யாணம் பண்ண பிறகு எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, இல்ல நான் இந்த சர்ச்சுக்கு போனேன், இந்த பாஸ்டரை பார்த்தேன், அதனால எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, இல்ல இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு, இல்ல நான் இந்த ஊருக்கு நான் வேலையை மாத்திக்கிட்டு போனேன், இந்த ஊர்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, இல்ல நான் இந்த கம்பெனிக்கு போன பிறகுதான் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வாதங்களை ஒரு இடத்துல தேடலாம், ஒரு மனிதன்கிட்ட தேடலாம், இல்ல ஒரு பாஸ்டர்கிட்டயோ ஒரு சபையில தேடலாம், இல்ல வந்துட்டு நான் இந்த டைரக்ஷன்ல என்னோட வீட்டை வந்துட்டு மாத்தி அமைச்சேன். சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த வீடு ராசி இல்லைங்க, இது கிழக்கு பார்த்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த நேரத்துல நீங்க ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த நேரம் நல்ல நேரம், இந்த நேரம் கெட்ட நேரம், இதை பார்க்கிற கிறிஸ்தவர்களும் அநேகர் உண்டு. இல்ல இந்த கலர் தான் உங்களுக்கு ராசியான கலர், நீங்க இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், இல்ல இந்த கலர் மோதிரத்தை நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசீர்வாதங்களை தேடி ஓடக்கூடிய காரணங்கள் நிறையவே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவது மட்டுமே நமக்கு ஆசீர்வாதங்களா ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து கொடுக்கும்னு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய கிருபையோடு ஆராய்ந்து பார்க்க போகிறது, ஆசீர்வாதங்களும் சாபங்களும் எப்படி ஒரு மனிதனுக்கு வருகிறது. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். முதலாவது வசனமாக உபாகமம் 28வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 28 verses 1 to 2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். ஆமென். இங்க ஆசீர்வாதங்களை பத்தி கர்த்தர் என்ன சொல்றாரு? உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாதியில, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்ப அவர் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளை மேன்மையாக வைப்பது எதுனாலே அப்படின்ற காரணத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையா நம்ம செவி கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாக்க நம்மை மேன்மையாக வைப்பார் என்று எழுதி இருக்கிறது. 2வது வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆசீர்வாதத்தை நீ கேளுன்னு கர்த்தர் சொல்றாரா? ஆசீர்வாதத்தை கேளுன்னு பைபிள்ல எங்கேயுமே வந்துட்டு வசனமே வந்துட்டு கிடையாது. ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு வரும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வரும், கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சாபம் வரும். நான் இந்த சபைக்கு போனேன், நான் இந்த பாஸ்டர்கிட்ட போனேன், அங்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. எந்த சபைக்கு போனாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை நம்ம கேட்கவே வேணாம், இது ஆட்டோமேட்டிக்கா வரும். வேதம் சொல்கிறது, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா பலிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதுக்கு நம்ம கீழ்ப்படிவதுதான் வந்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன். ஸோ ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும், ஒவ்வொரு வாக்கு தத்துவத்துக்கும் ஒரு கண்டிஷன் வேதத்துல இருக்குது. ஸோ நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இதுதான் கண்டிஷன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீங்க எவ்வளவோ இடத்துல ஆசீர்வாதத்துக்காக நீங்க பழைய வாழ்க்கையில ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வேதம் தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஆசீர்வாதத்துக்காக நம்ம எங்கேயுமே ஓட வேணாம், இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தாலே அது போதுமானது.
தொடர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 4 வரைக்கும். டியூட்ரானமி சாப்டர் 28 verses 3 to 4. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். ஆமென். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எனக்கு இந்த ஊருக்கு வந்ததுனாலதான் ஒரு ராசி இருக்குன்னு பல பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறவன் வந்துட்டு எந்த பட்டணத்துக்கு போனாலும் ஆசீர்வாதமா இருப்பான். நீங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க 3 பேரை பத்தி படிச்சு பாருங்க. ஆதியாகமத்துல வாசிக்கும் பொழுது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிக்கவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவங்க எந்த பட்டணத்துல இருந்தாலும் அவர்கள் மூவரும் ஆசீர்வாதமா இருந்தார்கள். உலக ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. பைபிள்ல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களிலும் வந்துட்டு பெரிய வாக்குத்தத்தமா இருக்கிற நித்திய ஜீவனையும் அவர்கள் மூவரும் அடைந்தார்கள். அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எங்கு சென்றாலும் ஆசீர்வாதமா இருந்தார்கள். காரணம் என்னன்னா, எங்க போனாலும் கர்த்தருக்கு அவங்க நல்லா கீழ்ப்படிவாங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வாதம் ஒரு இடத்துல எல்லாம் வந்துட்டு கிடையாது. கர்த்தரிடமிருந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அது வருகிறது. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த கர்ப்பத்தின் கனின்றத நல்லா நம்ம கவனிச்சு பார்க்கணும். கர்ப்பத்தை திறக்கிறவரும் கர்த்தர் தான், கர்ப்பத்தை வந்துட்டு அடைக்கிறவரும் கர்த்தர் என்று எழுதி இருக்கிறது. சோ நிறைய பேருக்கு பைபிள்ல வந்துட்டு பிள்ளை இல்லாதிருந்த பொழுது கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அப்படின்ற வசனம் எழுதி இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார் என்றும் வேதம் சொல்கிறது. சோ உன் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பார் என்று எழுதி இருக்கிறது. அப்படி இல்லைனாக்க பிள்ளை இல்லாம வந்துட்டு ஒரு நிலைமை இருக்குதுன்னு சொன்னாக்க கர்த்தர் வந்துட்டு இத சாபமா தான் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் வந்துட்டு இமீடியட்டா அவங்கள பிளஸ் பண்ணுவார். கர்த்தர் வந்துட்டு இரக்கமுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், தன்னுடைய ஆசீர்வாதங்களை மனம் திரும்புகிறவர்களுக்கு உடனே கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய சிக்ஷையில ஒரு வகையான சிக்ஷை எதுன்னு சொன்னாக்க கர்ப்பத்தின் கனியை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறதும் ஆசீர்வதிக்காம போறதும் அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. யாருக்கு ஆசீர்வதிக்கிறாருன்னா கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. சில நேரம் வந்துட்டு நம்ம அவருக்கு சாபமான காரியங்களை வந்துட்டு அவருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஒரு சாபமாக வருவதுதான் அந்த கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. உன் நிலத்தின் கனியம் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. அப்ப இந்த விவசாயத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விளைச்சல் இல்லாம போகுது, ஒரு மழை வராம போகுது, மழை வந்தாலுமே எனக்கு ஒழுங்கா வந்துட்டு விளைச்சல் இல்லாம போகுதுன்னா அதுவும் வந்துட்டு ஒரு சாபமாகத்தான் இருக்கிறது. அதை குறித்து 15வது வசனங்களுக்கு மேல தெளிவாவே கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. ஒரு ஊர்ல வந்துட்டு நல்ல விளைச்சல் இருக்குன்னா அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒரு ஊர்ல விளைச்சல் இல்லைன்னா அது கர்த்தர் கொடுக்கிற சாபமா இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆசீர்வாதங்கள் சாபங்களை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரை வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 28 verses 5 to 6. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். ஆமென். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்ப நம்ம மாவெல்லாம் வீட்டுல பாத்திரங்கள்ல வச்சிருப்போம். உன்னோட பாத்திரத்துல வந்துட்டு மாவு குறையாமல் இருக்கும். இதுதான் பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வாதமா தீர்க்கதரிசிகளே வந்துட்டு கொடுத்திருக்கிறாங்க. மாவு குறையாது, உன் வீட்டுல எண்ணெய் குறையாது அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை. இது எதை குறிப்பிடுகிறது என்றால் நம்ம வீட்டுல வந்துட்டு சாப்பாட்டு பொருட்கள் வந்துட்டு போதுமான அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அளவுக்கு அதிகமா இருக்குதோ இல்லையோ கர்த்தர் ஆசீர்வதித்து போதுமான அளவுக்கு கொடுக்கிறார். பட் இன்கேஸ் ஒரு வீட்டுல வந்துட்டு சாப்பாட்டுக்கே ரொம்ப குறைச்சலா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவங்க கர்த்தருக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் நீதிபரர் என்பதை நாம் எந்த சூழ்நிலையிலும் அறிக்கை செய்ய வேண்டும். நான் எதையுமே நம்ம கர்த்தருக்குரிய ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய நம்ம வந்துட்டு மாம்சத்துக்குரிய ஆங்கிள் எதையுமே வந்துட்டு பார்க்க கூடாது. ஸோ ஒரு வீட்டுல வந்துட்டு சாப்பாட்டுக்கு ஒரு குறைச்சல் இருக்குதுன்னு சொன்னா அங்க கர்த்தர் தான் வந்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி இருக்கிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அப்ப வேதம் சொல்கிறது வந்துட்டு நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் வந்துட்டு பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு வந்துட்டு கிடையாது. சோ தெளிவாவே கர்த்தர் சொல்றாரு, நீ வந்தாலும் நான் ஆசீர்வதிப்பேன், நீ போனாலும் ஆசீர்வதிப்பேன். இங்க பூனை குறுக்க போச்சு, கெட்ட நேரத்துல வந்துட்டு அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சாக்கு போக்கு சொல்வதற்கு இடம் இல்லை. இவை எல்லாமே கர்த்தருக்கு விரோதமான செயல்களா இருக்கிறது. நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயல்களா இருக்கிறது. உங்க வீட்டுல ஒரு கல்யாணமே நடந்தாலும் நீங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்க்க கூடாது. பார்த்தாக்க ஏசப்பாவுடைய பிள்ளைங்க இதெல்லாம் வந்துட்டு செய்ய மாட்டாங்க.
அப்ப எப்படி ஆசீர்வாதங்கள் வருகிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த உலக ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கிறத பரிசுத்தத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்தத்தின் மூலமா நித்திய ஜீவனை சென்றடையக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. வாசிக்கலாம் உபாகமம் 28 7 டியூட்ரானமி 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். இங்க கர்த்தர் தான் ஒப்பு கொடுக்கிறார். நீ ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்களை நீங்க முறியடிங்க ஆண்டவரே, என் சத்துரு கெட்டு போகட்டும் ஆண்டவரே, அவன் வீணா போகட்டும் ஆண்டவரே, அவன் வெட்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே அப்படின்னு நாம ஜெபம் பண்ணா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளே கிடையாது. நாம சத்துருக்களை சிநேகிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 5 சொல்றது போல, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படின்னா சத்துருக்களை சிநேகிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமே ஒழிய, ஆண்டவரே அவர்களுக்கு முன்னாடி நீர் என் தலையை உயர்த்தும் ஆண்டவரே, அதெல்லாம் நீ ஜெபிக்கவே தேவையில்ல. கர்த்தர் உன் தலையை உயர்த்தணும்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்யணும்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கிறது நம்முடைய வேலை கிடையாது. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் நிச்சயமா முறிவடிப்பாரு. எப்பனா நாம் நன்றாக கீழ்ப்படியும் பொழுது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் நம்ம கீழ்ப்படியும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா வருகிற ஆசீர்வாதமே ஒழிய, அப்ப உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம சத்துருக்களை மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். உங்களை சுத்தி யாராவது சத்துருக்கள் உங்களை நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்களா? நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க சத்துருக்கள் எல்லாம் மன்னிச்சு நம்ம ஜெபம் பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். அவங்களோட மன்னிச்சு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா, உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஒண்ணு சத்துரு உங்கள்கிட்ட சமாதானம் பண்ணி அவன் ஒரு சகோதரனா நண்பனா மாறிடுவான். அப்படி இல்ல, அவன் சமாதானத்துக்கு ரெடி இல்லைன்னா கர்த்தர் அவனை உங்களுடைய பார்வையிலிருந்து விரட்டி விடுவார். இது கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 12 ஜெனசிஸ் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஆமென். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தமா இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். இந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லைங்க, இது நமக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமா நமக்கும் இந்த வாக்கு தத்தம் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா எப்பொழுது இந்த வாக்கு தத்தம் எனக்கு கிடைக்கும்? நீங்க முதல்ல எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். யாரையும் சபிக்க கூடாது. உங்களை சபிக்கிறவங்களே நீங்க ஆசீர்வதிக்கணும். உங்களை சபிக்கிறவங்களை நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னு சொன்னாக்க கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சுதந்திரமா கொடுப்பாரு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நீங்க யாருக்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க சொல்றீங்களோ அவர்கள் எல்லோருமே உங்கள் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். வாசிக்கலாம். உபாகமம் 28 டியூட்ரானமி 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நான் இந்த பிசினஸ் பண்ணேன், எனக்கு ஒத்து வரல, அடுத்து 2வது இந்த பிசினஸ் பண்ணேன், அதுவும் ஒத்து வரல, அடுத்து 3வது பண்ணேன், அதுவும் ஒத்து வரலன்ற மாதிரி தொடர்ந்து எதுவுமே ஆசீர்வாதமா இல்லைன்னு சொன்னா நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லி அர்த்தம். நம்ம தொடர்றதுல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. கையிட்டு செய்யும் வேலைகள்ல ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொன்னா நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம்னு சொல்லி அர்த்தம். இப்ப அதுக்காக ஏன் பிரதர் அம்பானி நல்லா கீழ்ப்படுகிறானா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மளால கேட்க முடியும். உலகம் எல்லாவற்றையும் ஒருவன் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால், தன் ஜீவனை இழந்து போனால் அதற்கு ஈடாக எண்ணத்தை கொடுக்க முடியும். சோ பணத்தை வச்சு இந்த ஆசீர்வாதங்கள் கிடையாது. நம்பர் 1 நித்திய ஜீவன் தான் நம்பர் 1 நித்திய ஜீவனோடு கூட மற்ற உலக ஆசீர்வாதங்களும் இருக்குதான்றதை நம்ம கவனிக்கணுமே ஒழிய, நித்திய ஜீவன் இல்லாதவன் எந்த ஆசீர்வாதத்தோட இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ நித்திய ஜீவனுக்கு போகாதவர்களை குறித்து நாம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் நமக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்களை நீங்க சந்திச்சீங்கன்னு சொன்னாக்க அவர்களுக்காக முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களிடம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சோ அப்ப முதல் காரியமா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிறார். புறஜாதிகளுக்கு இந்த ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நம்ம எந்த வசனத்தை பார்க்கணும்னா, கர்த்தர் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் மழை பொழிய செய்கிற தேவனா இருக்கிறார்.
நல்லோர் மேலும் வந்துட்டு பொல்லாதவர்கள் மேலும் தமது கதிரவனை உதிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா நித்திய ஜீவன் கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான். அப்ப ஏசப்பாவுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நித்திய ஜீவனுக்கு செல்லும் ஆசையோட இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 10 வரைக்கும் வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 28 verses 9 to 10. நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். ஆமென். 10வது வசனத்தை கவனிக்கலாம். அப்பொழுது அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பொழுதுன்றதை நம்ம பார்க்கணும். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அப்படின்னா கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது பூமியின் ஜனங்களுக்கு எப்பொழுது தெரியும்? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு, முதல்ல கண்டிஷன் அதுதான். தேவனாகிய கர்த்தரின் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும். அவர் வழிகளில் நடக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நம்ம முதல்ல பரிசுத்த ஜனமா இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் நமக்கு இருக்குது. நம்ம எல்லாம் ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்த பிள்ளைங்கன்றத ஊரே தெரிஞ்சுக்கும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்த ஜனமாக வந்துட்டு அவர் இந்த பூமியிலே வந்துட்டு நிலைப்படுத்தும் பொழுது, இவங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தவங்கன்னு சொல்லி நம்மை கண்டு அஞ்சும் ஒரு கூட்டம் இருக்கும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நாம யாருக்கும் பயப்பட வேண்டாம், நம்ம கர்த்தருக்கு மட்டும் பயந்தாக்க போதும். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே நம்ம வந்துட்டு பயத்தை செலுத்தணும். அதனாலதான் அவர் பயபக்திக்குரியவர் என்று வேதம் சொல்கிறது. ரெவரன்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது இல்லைங்களா? அந்த ரெவரன்ஸ்ன்றது பயபக்திக்கு உரியவர். அவர் தான் ரெவரண்ட். சோ ரெவரண்ட்னாக்க பயபக்திக்குரியவர், ரெவரன்ஸ் என்பது பயபக்தி. சோ நம்முடைய பயத்துக்கும் பக்திக்கும் உரியவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்து நம்ம அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது வந்துட்டு நமக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட அவர்கள் நமக்கு பயப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். டியூட்ரானமி 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உமக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். ஆமென். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும். அப்ப மழையை கொடுக்கறது கர்த்தர் தாங்க. இப்ப தொடர்ந்து ஒரு 2 வருஷமா மழை இல்லாம இருக்குதுன்னா கர்த்தர் வந்துட்டு மழையை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. அந்த ஊர்ல ஜனங்கள்லாம் வந்துட்டு பரிசுத்தவான்களா இல்ல, அங்க பாவம் பெருகிட்டு இருக்கிறதுனால கர்த்தர் மழையை நிப்பாட்டுறாருன்னு சொல்லி அர்த்தம். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கணும். நாம் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்னைக்கு இந்த கடன் தான் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு பாரமா வந்துட்டு ஒரு சுமையா அநேக குடும்பங்கள்ல இருக்குது. குறிப்பா கிறிஸ்தவ குடும்பங்களையும் இந்த கடன் வந்துட்டு ஒரு பெரிய சுமையாக ஒரு பாரமாக இருக்கிறது. கடன் இருந்துச்சுன்னு சொன்னா அது சாபம்ன்றத வந்துட்டு வித்தவுட் மின்சிங் வேர்ட்ஸ் நம்ம சொல்லித்தான் ஆகணும். சோ கடன் ஒரு வீட்டுல இருக்குதுன்னு சொன்னா அது கண்டிப்பா கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாபமாகத்தான் அங்கே வந்துட்டு கடன் இருக்கிறது அப்படின்றத நம்ம ஏத்துக்கிட்டு தான் வந்துட்டு ஆகணும். புதிய ஏற்பாட்டிலையும் அன்புங்கிற ஒரு காரியத்தை தவிர வேற ஒன்றிலும் கடன் படாதிருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாவே சொல்லி கொடுக்குது. அப்படின்னா கடன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன கடனா இருந்துச்சுனாக்கா ஒருவர் இன்னொருவருக்கு ஈஸியா உதவி செய்ய முடியும். ஒரு சபைக்குள்ளார ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ ஒரு சின்ன கடன் இருக்குது, அது வந்துட்டு ஒரு அடிப்படை தேவைகளுக்காக அவங்க கடன் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செஞ்சு அந்த கடன்களை அடைச்சிடலாம். பட் அதை அடைக்க முடியாத ஒரு கடனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருத்தருக்கு வந்துட்டு 1 கோடி ரூபாய் கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை ஒரு பிரேயர் ரிக்வஸ்ட்டுக்கு வந்தார். இன்னொருவர் 2 கோடி ரூபாய் எனக்கு கடன் சொல்லி பிரேயர் ரிக்வஸ்ட்டுக்காக வந்தார். அப்ப இந்த கடன்களை யாராவது அடைக்க முடியுமா? யாருமே அடைக்கவே முடியாது. அவர்கள் மனம் திரும்பி தான் வந்துட்டு இதுல இருந்து அவர்கள் விடுபட வேண்டும். சோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளா அவருடைய பிள்ளைகளை வந்துட்டு மாத்துவாரு. கடன் வாங்காத பிள்ளைகளா இருப்பாரு. கடன் இருந்துச்சுனாக்க அது கர்த்தர் கொடுக்கிற சாபமா இருக்கிறது. நம்ம கீழ்ப்படியலன்னு அர்த்தம். நம்ம மனம் திரும்பி அந்த கடன்ல இருந்து வந்துட்டு வெளியில வரணும். அது ஒரு சின்ன கடனா இருக்கிற பட்சத்துல அது வந்துட்டு சபையார் வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்து அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க கீழ்ப்படுகிற குடும்பமா இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த கடனை அடைச்சிடலாம். பட் அதுக்குமே ஒரு லிமிட் வந்துட்டு இருக்குது. என்ன லிமிட்ல வந்துட்டு இதை நம்ம செய்யறது, இது வந்துட்டு நம்முடைய சக்திக்கு உட்பட்டதா? இப்போ 1 கோடி 2 கோடி கடன்லாம் யாருக்கும் அடைக்கலாம் வந்துட்டு முடியாது. பட் ஏதோ வந்துட்டு அவங்க அடிப்படை தேவைகளுக்கு வாங்கியிருக்கிறாங்க. பட் அவங்க தங்களுடைய லக்ஸரிக்காக கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அதை அடைக்க வேண்டிய கடமை நமக்கு கிடையாது.
அவங்க எண்ணத்துக்காக கடன் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு சாப்பாட்டுக்காக கடன் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு அடிப்படை தேவைக்காக ஒரு கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன கடனா இருக்கிற பட்சத்துல சமநிலை பிரமாணத்தின்படி அதை அடைக்க வேண்டிய கடமை வந்துட்டு அது சபையில இருக்கிற நல்ல வசதியா இருக்கிற ஒரு சிலருக்கு அந்த கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். எந்த ஒரு வாக்கு தத்தத்தை கட்டிட சபைகள் எல்லா இடத்துலயும் நீங்க கேட்டிருப்பீங்க. பட் கண்டிஷனோட இந்த வாக்கு தத்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால், நம்ம கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் கர்த்தர் வந்துட்டு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆனா தெளிவா கர்த்தர் சொல்றாரு, கீழே இருக்கிற வசனங்கள்ல நீ கீழ்ப்படியலைனாக்கா அந்நியன் உனக்கு தலையாய் இருப்பான் என்கிற வசனத்தையும் கர்த்தர் கீழே எழுதியிருக்கிறார். சோ கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பட் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். Matthew 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆமென். மேலே வாசித்த அந்த 14 வசனங்கள் உபாகமம் 28வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் யாருக்கு கர்த்தர் வந்துட்டு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள ஒரு அன்போடு, உண்மையான அன்போடு, எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், எனது பாவங்களுக்காக தமது இரத்தத்தை சிந்தினார்னு சொல்லி நாம் அவரை அன்பு செய்து அதன் மூலமாக நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்கும் பொழுது, நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நம்ம வந்துட்டு ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கர்த்தர் கொடுக்கிறார். உண்மையிலேயே பெரிய அன்பு நம்முடைய சத்துருக்களை வந்துட்டு சிநேகிப்பதுதான் வந்துட்டு பெரிய அன்பா இருக்குது. சோ அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா நீ நல்லாவே இருக்க மாட்ட, நான் ஏசப்பா பிள்ளை, நீ என்ன ஏத்துக்கிட்டானே நீ உருப்படாம போயிருவ, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அநேக கள்ள சபைகள்ல இதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய சத்துருக்கள் முன்னாடி என்னை நீங்க தலை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் வந்துட்டு அவன் ஓடி ஒளிகிறதுக்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே, என் சத்துரு கெட்டு போன ஆண்டவரே, இப்படி எல்லாம் ஜெபிச்சிங்கன்னு சொன்னாக்க நாம தான் சத்துருக்கு முன்னாடி ஓடிடுவோம். நாம சத்துருக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா இருக்கணும்னா முதல்ல சத்துருக்களை வந்துட்டு சிநேகிக்கணும், சத்துருக்களை வந்துட்டு ஆசீர்வதிக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நம்மை நிந்திப்பவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்கிற பிள்ளைகளா நீங்க இருந்தா முதல்ல உங்க சத்துரு உங்களுக்கு நண்பனா மாறக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். இல்ல அவன் வந்துட்டு வணங்கா கழுத்தோட இருக்கிறானாக்கா அவன் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அவன் முறிந்து விடும்படியாக கர்த்தர் வந்துட்டு செய்வார். நாம் வந்துட்டு ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமன்ஸ் 12:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபையாதிருங்கள். ஆமென். ஆமென். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சோ உங்களை கஷ்டப்படுத்துறவங்க உங்க கணவரா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க நாத்தனாரா இருக்கலாம், உங்களுடைய மாமியாரா வந்துட்டு இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஆபீஸ்ல யாராவது ஒரு மேனேஜர் உங்களை துன்பப்படுத்துறாங்கன்னு சொன்னா அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். அப்படி நீங்க செய்யும் பொழுதுதான் நீங்க இயேசுவுக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்கன்றத அவர் வந்துட்டு கிளியராவே சாட்சியோட அவருக்கு தெரியணும். அவருக்கு நீங்க செய்ய போறது எல்லாமே தெரியும், ஃபியூச்சர்ல நீங்க செய்ய போறது அத்தனையுமே இயேசுவுக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாமே மெமரி புக்ல, ஞாபக புஸ்தகத்துல ரெக்கார்ட் ஆகணும். ஞாபக புஸ்தகத்துல ரெக்கார்ட் ஆகணுன்றதுக்காக தான் கர்த்தர் வந்துட்டு சில சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்துறாரு. நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையான்னு பாக்குறதுக்காக சில சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்துறதுக்கு காரணம் வந்துட்டு எல்லாமே சாட்சியோட ரெக்கார்ட் ஆகணும். சோ நமக்கு யாராவது துன்பம் கொடுக்குறாங்களா, முதல்ல அவங்களை வந்துட்டு ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். இது அப்போஸ்தலர்கள் எப்படி செய்தார்கள்ன்றதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 4:12. எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். ஆமென். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். ஒரு ஊழியக்காரன் வேலை செஞ்சுதான் வந்துட்டு அவன் ஊழியம் பார்க்கணும். 2வது வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் அவங்க சொல்ல மட்டும் செய்யலங்க, அவங்க சொன்னதை செஞ்சாங்க. வையப்பட்டு அவங்க திட்டு வாங்கும் பொழுது மத்தவங்களை அவங்க ஆசீர்வதிச்சாங்க. துன்பப்பட்டு சகிக்கிறோம். துன்பப்பட்டீங்கன்னா முதல்ல சகிச்சுக்குங்க. கர்த்தர் சிக்ஷையை கொடுத்தாருன்னா சகிச்சுக்குங்க. வையப்படும் பொழுது மத்தவங்க உங்களை திட்டுறாங்களா, அவங்கள ஆசீர்வதிங்க.
இதைத்தான் வந்துட்டு கர்த்தரும் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அவருடைய சீஷர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இங்க வந்துட்டு ரோமர்ல வந்துட்டு பவுல் எழுதுனதை பார்த்தோம், 1 கொரிந்தியர்லயும் பவுல் எழுதுனதை வந்துட்டு நம்ம வாசித்தோம். இப்ப பேதுரு சொல்றதையும் கேட்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். 1 Peter 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். தீமைக்கு தீமைய செய்யாதீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்களை யாராவது உதாசீனப்படுத்தினாக்க நீங்க பதிலுக்கு வந்துட்டு உதாசீனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து, எந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவன் என்கிற ஆசீர்வாதம் இல்லைங்களா? நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை கர்த்தர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமா இருக்கிறது. அப்ப நித்திய ஜீவன் தான் பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். உங்களுக்கு தீமை செய்யறவங்கள ஆசீர்வதிங்க, உதாசீனப்படுத்துறவங்களை வந்துட்டு ஆசீர்வதிங்க, சரிக்கு சரி கட்டாம அவர்களை ஆசீர்வதிங்க. அதனாலதான் இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்றாரு. வாசிக்கலாம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனம். Matthew 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவரை எப்படி கூப்பிடுறாருன்னு பாருங்க. வலது பக்கம் கொஞ்சம் பேரையும் இடது பக்கம் கொஞ்சம் பேரையும் நிப்பாட்டிட்டு வலது பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்னன்னு சொல்றாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே. அவங்கள பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்றாரு. இடது பக்கம் இருக்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அப்ப நம்ம உபாகமம் 28ல ஆசீர்வாதங்கள் சாபங்கள் ரெண்டையுமே பார்க்கிறோம். அப்ப ஆசிர்வதிக்கப்பட்டவர்களின் ஒரு கூட்டத்தை இயேசு சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களை என்று இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. இவங்கெல்லாம் யாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தாயா, தாகமாயிருந்தேன் எனக்கு நீ குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுத்தாயா, ஆடையின்றி இருந்தேன் எனக்கு நீ ஆடை கொடுத்தாயா, அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டாயா, காவலில் இருந்தேன் என்னை நீ விசாரிக்க வந்தாயா, நான் வியாதியா இருந்தேன் என்னை பார்க்க வந்தாயான்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அப்படின்னாக்கா இந்த காரியங்களை செய்யறவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் செய்யாதவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப முதல்ல நம்முடைய சத்துருக்களை சிநேகித்து சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து பகைக்கிறவர்களுக்கும் தீமை செய்பவர்களுக்கும் நீங்க ஜெபம் செஞ்சு ஏழைகளை விசாரித்து கர்த்தரை அன்பு செஞ்சாக்க உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை என்று இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நாளிலே சொல்லுவார். இதைத்தான் நமக்கு வந்துட்டு வசனத்திலையும் பாக்கியவான்கள் என்று எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரைக்கும். Psalm chapter 1 verses 1 to 3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லைங்களா? யாருங்க வந்துட்டு பாக்கியவான்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்மளை நாமளே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ராத்திரி பகலா ஏசப்பாவுடைய வசனங்களை நம்ம தியானம் பண்றோமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்க. நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிறோமா? எதை சிந்திச்சாலும் கர்த்தருடைய வேதத்தின்படி சிந்திக்கிறோமா? அவருக்கு பிடிக்காத சிந்தனைய இயேசுவின் நாமத்தினால நம்ம விரட்டுறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் பாக்கியவான்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, அப்படின்னா கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? இரவும் பகலும் வேதத்துல வந்துட்டு நீங்க பிரியமா இருந்து துன்மார்க்கரோட நீங்க சேராம பாவிகளோட நிக்காம பரியாசக்காரரோட உட்கார்ந்து நாமளும் பரியாசம் செய்யாமல் கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமா இருந்து இரவும் பகலும் நீங்க வந்துட்டு வேதத்தில் தியானமா இருந்தீங்கன்னா முதல்ல பாக்கியவானா இருப்பீங்க, 2வது கனி கொடுப்பீங்க. கனி கொடுத்தாதான் ராஜ்யத்தில் கர்த்தர் வந்துட்டு இடம் இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நீங்க கையிட்டு ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. அது கர்த்தருடைய வேலை. ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய வேலை. நீங்க கையிட்டு வந்துட்டு கர்த்தர்ட்ட கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து ஒரு முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான். முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய வேலை.
சோ இவ்வளவு நேரம் நம்ம டீட்டெயில்டா பேசினதை நம்ம ஒரு வசனத்துல சுருக்கமா பாத்திரலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல முன்னாடி இருக்கிற ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்க கர்த்தர் இந்த பூமிக்கு தேவையான சாப்பாடு, துணிமணி போட்டுக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை தான் அவர் பேசுறார். இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனை தேடும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும் பொழுது, மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கிறேன்னு இருக்கிறார். சோ முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆசீர்வாதங்களும் சாபங்களும் ஆட்டோமேட்டிக்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த அட்டை கொடுத்தாங்க, இந்த ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்த அட்டை, இல்ல வந்துட்டு தமிழ் புது வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டை, இல்ல பிப்ரவரி 1, மார்ச் 1, மாசம் 1, இப்ப இன்னைக்கு வாரம் 1, டெய்லி 1ன்ற லெவல்ல ஆயிடுச்சு. எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று நமக்கு 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கிறோம். பைபிள்ல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நமக்கு எல்லா வாக்குத்தத்தத்தையும் வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் யார்? ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து நமக்கு கொடுக்கிறது. 2025க்கு ஒரு வாக்குத்தத்தம், 2024க்கு ஒரு வாக்குத்தத்தம். அதை நாம் செஞ்சிருக்கிறோம், அதுல பங்கெடுத்திருக்கோம்னா முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி யாராவது எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்களா, யாராவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வசனம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நாம் காத்துக்கிட்டு இருந்த நாட்களுக்காக நாம் உண்மையிலே நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த ஆசீர்வாதங்களும் சாபங்களும் ஆட்டோமேட்டிக்னு சொல்லி தெளிவா ஒரு வசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 28 வரைக்கும். டியூட்ரானமி சாப்டர் 11 verses 26 to 28. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஆமென். ஆமென். ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதமும் வரும், ஆட்டோமேட்டிக்கா சாபமும் வரும்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கு வரும்? இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். மோசே வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி பேசுறதுதான். உனக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்றான். நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம் வரும். 28வது வசனத்துல, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். சோ ரொம்ப தெளிவா இந்த வசனம் ரொம்ப டைரக்டா இருக்குது. கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் வரும், கீழ்ப்படியலைன்னா சாபம் வரும். அப்படின்னா இந்த ஆசீர்வாதங்கள் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு என்னன்னே தெரியல, எல்லாமே தரித்திரமா இருக்குது. வீட்டுல எல்லாம் தரித்திரம் இல்லைங்க, அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கீழ்ப்படியாம நடந்திருப்பீங்க, அதனால தரித்திரமா இருக்கும். இல்ல இந்த மனுஷனை சந்திச்ச பிறகு எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு, அந்த மனுஷனை சந்திச்ச பிறகுலாம் கிடையாது, அந்த மனுஷியை சந்திச்ச பிறகுலாம் கிடையாது. கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வரும், கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபம் வரும். இதுக்காக வந்துட்டு இந்த ஆசீர்வாதத்தை தேடி ஒரு பாஸ்டர்ட்ட ஓட வேணாம், இல்ல ஒரு சபைக்கு வந்துட்டு ஓட வேணாம். இல்ல இந்த வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கு, இல்ல இந்த ஊர்ல ஆசீர்வாதம் இருக்கு, நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு போனேன்னா எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இல்ல இந்த டைரக்ஷன்ல நான் வீடு கட்டினேன்னா கிழக்கு பார்த்தா வீடா இருந்தா எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இத்தனை மணிக்கு நான் புறப்பட்டு போனா என்னோட வேலை வந்துட்டு ஆசீர்வாதமா இருக்கும், இந்த கலர்ல நான் ட்ரெஸ் போட்டா ஆசீர்வாதம், இந்த கலர்ல நான் மோதிரம் போட்டா ஆசீர்வாதம். அந்த நாட்களுக்காக அப்படி எது நம்ம நினைச்சிருந்தோம்னா நாம் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தா நீங்க ஆசீர்வாதத்தை தேட வேணாங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அதுபோல கீழ்ப்படிகளைனாக்கா சாபம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சாபத்தை யாராவது கேட்டா வாங்குறாங்க? யாருமே சாபத்தை கேட்டு வாங்குறது இல்ல. ஆனா நிறைய பேருக்கு சாபம் இருக்கிறத பாக்குறோம், ஈவன் கிறிஸ்தவர்களுக்கு சாபம் இருக்கிறத பாக்குறோம். பட் எதனால இந்த சாபம் வருகிறது? கீழ்ப்படியாத காரணத்தினால சாபம் ஆட்டோமேட்டிக்கா வருது. இப்ப சாபம் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா வருது, ஆசீர்வாதத்தை நாம் தேட வேண்டுமா? நாம் தேட வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதங்கள் வரும். அப்ப இப்ப சாபங்களை குறிச்சும் ஒரு சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். டியூட்ரானமி 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். ஆமென். இன்று நான் உனக்கு விதிக்கிற வந்துட்டு கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில். சிம்பிளா சொல்லப்போனா, நீ கீழ்ப்படியலன்னா என்ன நடக்கும்னா, இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். முதல் வசனத்துல பார்த்தோம், நீ கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார்.
அப்ப அதே மாதிரிதான் சாபங்களும் கீழ்ப்படியாதவர்களுக்கு உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும்னு கர்த்தர் சொல்றார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக் மாதிரி, கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபமும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா தான் வந்துட்டு வரும். தொடர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை. டியூட்ரானமி சாப்டர் 28 verses 16 to 17. நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். ஆமென். நம்ம இதே வசனத்தை ரிவர்ஸ்ல படிச்சோம் ஏற்கனவே. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லி. ஆனா இங்க சாபத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். ஒரு சிலர் சொல்றாங்க, இந்த ஊருக்கு வந்தேன், எனக்கு ஒண்ணுமே வந்துட்டு ஆசீர்வாதமே இல்லை, நான் வேற ஊருக்கு போக போறேன். அது இந்த ஊருக்கு வந்ததுனால கிடையாது, கர்த்தர் வந்துட்டு சாபத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். அப்ப சாபம் ஆட்டோமேட்டிக்கா எந்த ஊருக்கு போனாலும் தொடர்ந்து வரும். இந்த பிரேக் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான், கர்த்தரிடம் நாம் மனம் திரும்ப வேண்டும். நமக்கு 1 யோவான் 1:9 சொல்றது போல வந்துட்டு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னா அந்த சாபத்தை பிரேக் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான், பாவங்களை அறிக்கை பண்ணி அந்த பாவங்களை வந்துட்டு விட்டுறணும், மன்னிக்க வேண்டியவங்களை வந்துட்டு மன்னிக்கணும், ஏசப்பாவை வந்துட்டு இறுக பிடிச்சுக்கணும், அவருடைய வசனங்களை வாசிக்கணும், அதன்படி நாம் நடக்க வேண்டும், அதன்படி நாம் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். சோ இதுதான் ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புறது. பாவங்களை அறிக்கை செய்து அதுல இருந்து நம்ம மனம் திரும்பணும், மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிக்கணும், வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி பாக்கியவானா மாறக்கூடிய கிருபையை கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 19 வரைக்கும். டியூட்ரானமி சாப்டர் 28 verses 18 to 19. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் சபிக்கப்பட்டிருக்கும்னு கர்த்தர் சொல்றார். அப்ப கர்ப்பத்தின் கனி, அப்ப ஒரு வீட்டுல வந்துட்டு பிள்ளை இல்லாம இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அது கர்த்தர் கொடுக்குற சாபமா இருக்குது. ஆனா கர்த்தர் நல்லவர், அவங்க மனம் திரும்பினாங்கன்னா, அந்த கணவனும் மனைவியும் மனம் திரும்பினாங்கன்னாக்க இம்மீடியட்டா ஒரு வருஷத்துல கர்த்தர் வந்துட்டு இந்த கர்ப்பத்தின் கனியை வந்துட்டு ஆசீர்வதிப்பார். அழகா வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரோ, உற்பவ காலத்திலே உன்னுடைய மனைவி வந்துட்டு அவள் பிரசவிப்பாள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சாராளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஆபிரகாமும் கூட இருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. கொடுத்த அடுத்த ஒரு வருஷத்துல ஈசாக்கு பிறந்தாரு. அப்ப 199 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்த ஆபிரகாமுக்கு வந்துட்டு கர்த்தர் அடுத்த ஒரு வருஷத்துல வந்துட்டு குழந்தையை கொடுத்தார். அப்படின்னா கர்த்தரோடு கூட அவன் அப்பதான் உடன்படிக்கை போடுறான். 99 வயசுலதான் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை போடுறான். இப்ப நீங்களும் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை போட்டீங்கன்னு சொன்னாக்க, யார் யாருக்கெல்லாம் அந்த கர்ப்பத்தின் கனிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை 100% கொடுப்பார். நம்முடைய தேவன் வந்துட்டு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாம இருந்தப்ப கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். ஈசாக்குக்கு பிள்ளை இல்லாம இருந்தப்ப கர்த்தர் வந்துட்டு பிள்ளையை கொடுத்தார். யாக்கோபுக்கு வந்துட்டு ராக்கேலுக்கு வந்துட்டு பிள்ளை இல்லாதப்ப, யாக்கோபினுடைய மனைவி ராக்கேலுக்கு பிள்ளை இல்லாம இருந்தப்ப கர்த்தர் வந்துட்டு பிள்ளையை கொடுத்தார். அப்படின்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். கர்ப்பத்தின் கனியை வந்துட்டு மனம் திரும்பும் பொழுது ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதே போல வந்துட்டு நிலத்தின் கனியை அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்ப அக்ரிகல்ச்சர்ல வந்துட்டு யாராவது விவசாயம் பண்றாங்கன்னா அதை ஆசீர்வதிப்பாரு. அதுக்கு பதிலா நம்ம எல்லாம் வேலை பார்க்கறோம்னா நம்முடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. எப்பொழுதுனா கீழ்ப்படியும் பொழுது. கீழ்ப்படியலைன்னா அது சபிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 28வது வசனம். ஜெனசிஸ் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் இந்த பூமியிலே மனிதனுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் எதுங்க? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப பலுகி பெருகி பூமியை நிரப்புவதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா கர்ப்பத்தின் கனிக்குரிய ஆசீர்வாதம் இல்லைன்னாக்கா அந்த அடிப்படையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்போதைக்கு வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு, விலக்கி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். அப்ப அதையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கிட்ட வந்துட்டு நம்ம மனம் திரும்பினாக்க போதும். கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் நீதிபரரா இருக்கிறார். வந்துட்டு பாவங்கள் இருக்கும் பொழுது அவர் சபிப்பாரு, அடிப்பாரு, சிக்ஷையை கொடுப்பாரு, தண்டனைகளை கொடுப்பாரு. பாவத்துக்கு வந்துட்டு நம்ம மனம் திரும்பிட்டோம்னு சொன்னாக்க எப்படி நினைவே பட்டணத்தை காப்பாத்தினாரோ அதே மாதிரி கர்த்தர் வந்துட்டு நம்மையும் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். அந்த தடைபட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் வந்துட்டு அவர் திரும்பவும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார்.
வாசிக்கலாம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 21 வரைக்கும். டியூட்ரானமி சாப்டர் 28 verses 20 to 21. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறதெல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படியலனா என்ன நடக்கும்னா, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எந்த வேலை பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு எதுவுமே ஆசீர்வாதமா இருக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறது கர்த்தர் தான். கர்த்தர் தான் அங்க சாபத்தை கொடுக்குறாரு. மனம் திரும்பும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதுபோல கொள்ளை நோய், கொரோனா வைரஸ் எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா? கொரோனா வைரஸ் வந்து அநேகரை வந்துட்டு பிடிச்சுக்கிச்சு. கிறிஸ்தவர்களிலும் அநேகர் கொள்ளை நோயினால வந்துட்டு அகப்பட்டார்கள். வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் யாராவது வந்துட்டு இந்த கொள்ளை நோயால பிடிக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தர் யாருக்கு கொள்ளை நோயை கொடுக்கிறாரு? கீழ்ப்படியாதவர்களுக்கு தான் கொள்ளை நோயை கொடுக்கிறார். நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்க மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். இப்ப பிரதர், எனக்கு கொள்ளை நோய் வந்துருச்சு, அப்ப நான் துன்மார்க்கனா? கர்த்தர் நல்லவர். அதை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வசனம் மாறாதது. எனக்கு வந்துட்டு கொள்ளை நோய் வந்தாலும் நான் துன்மார்க்கன் தான் அப்படின்ற அந்த தாழ்மையான இருதயம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இப்ப இந்த சொல்லப்படுகிற சாபங்கள்ல ஏதாவது எனக்கு இருந்துச்சுனாக்க நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி அர்த்தம். அப்ப அந்த ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற ஆங்கிள் வந்துட்டு இதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது எனக்கு இருக்குதா, என்னோட ஃபேமிலிக்கு இருக்குதா, இந்த சாபங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் மனம் திரும்பிக்கணும், அவ்வளவுதான். இல்ல சாபங்கள் இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் வந்துட்டு எனக்கு கிருபையா என்ன மீட் எடுத்துட்டாருன்னு சொல்லி நம்ம இன்னும் பரிசுத்தமா இருக்கிறோம், மேலும் பரிசுத்தமாகட்டும் என்று முன்னேறி போக வேண்டியதுதான். இதெல்லாம் நம்ம பாவிகள்னு சொல்லி கர்த்தர் நமக்காக இந்த பைபிள் ஸ்டடியை கொடுக்கல. நாம் நிதானித்து அறிய வேண்டிய காரியங்கள். நம்ம பலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம எல்லோருமே சீஷர்கள் ஆகிருந்து பலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்ப நிறைய பேர் சாபத்துல இருப்பாங்க. இருக்கும் பொழுது அதை எப்படி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கவுன்சிலிங் பரிசுத்தாவினால ஏவப்பட்டு கொடுக்கறதுக்கு இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு உதவியா இருக்கும். அப்ப கொள்ளை நோய் ஒருத்தருக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஒரு காலகட்டத்துல அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லிதான் வந்துட்டு அர்த்தம். தொடர்ந்து வாசிக்கலாம் உபாகமம் 28வது அதிகாரம் 22வது வசனம். டியூட்ரானமி 28:22. கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கற்காயினாலும் விஷ பனியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். ஆமென். கர்த்தர் வந்துட்டு கீழ்ப்படியாதவர்களை என்ன பண்ணுவாராம்? ஈழையினாலும் காய்ச்சலினாலும் வாதிப்பார்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்ப என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை காய்ச்சல் வருதுன்னா ஓகே. ஒரு சிலர் ரெகுலராகவே எனக்கு ஃபீவரா இருக்குது, இல்லை நான் தொடர்ந்து ஒரு டைஃபாய்டுல இருக்கிறேன், தொடர்ந்து ஒரு ஜாண்டிஸ்ல வந்துட்டு பல நாட்களா இருக்கிறேன்னு சொன்னா அது சாபம் அப்படின்றத நம்ம நல்லாவே வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அது யாரா இருந்தாலும் வந்துட்டு கர்த்தர் அவர்களுக்கு நீதி உள்ளவரா தான் இருக்கிறாரு, நல்லவரா தான் எல்லாருக்குமே அவர் இருக்கிறாரு. நல்லாருக்கும் பொல்லாருக்கும் மழை பொழிய செய்கிற தேவனா இருக்கிறார். அப்படின்னா இப்ப ரெகுலரா வந்துட்டு ஒரு லாங் ஃபீவர் இருக்கு, ஒரு மாசமா காய்ச்சல் இருக்கு, 2 மாசமா காய்ச்சல் இருக்கு, இல்ல ஒரு பெரிய டைஃபாய்டு மாதிரியோ ஜாண்டிஸ் மாதிரியோ இருக்குதுன்னா கர்த்தர் நல்லவர், நம்ம கீழ்ப்படி அதனால அதை கொடுத்திருக்கிறாரு. மனம் திரும்பினாக்க அந்த சாபம் இம்மீடியட்டா கர்த்தர் வந்துட்டு அந்த சாபத்தை எடுத்து போட்டுருவார். வாசிக்கலாம் உபாகமம் 28வது அதிகாரம் வசனம் 25. டியூட்ரானமி 28:25. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். ஆமென். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படுவாய் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எப்பொழுது? கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது. நமக்கு இந்த சத்துருக்களுடைய லிஸ்ட் அதிகமாகிக்கிட்டே போகுதா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். நமக்கு சத்துருக்களுடைய லிஸ்ட் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லி அர்த்தம். இல்ல நம்முடைய சத்துருக்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். இதுக்கு பெஸ்ட் மருந்து மத்தேயு 5:44 தான். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கணவன் சத்துருவா இருக்கிறாரா, மனைவி சத்துருவா இருக்கிறாங்களா, நாத்தனாரா, மாமியாரா, மாமனாரா, மச்சானா, இல்ல ஆபீஸ்ல யாரும் இருக்கிறாங்களா, பக்கத்து வீட்டுல யாரும் சண்டை போடுறாங்களா, உங்களை சத்துருக்களை சிநேகிங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நீங்க மத்தவங்களை ஆசீர்வதிச்சீங்கன்னா உங்களுடைய சாபத்தை கர்த்தர் எடுத்து போட்டுருவார். வாசிக்கலாம் உபாகமம் 28:27. டியூட்ரானமி 28:20. நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும்
மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் பாதிப்பார். ஆமென். இப்போ ஒரு சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும் இல்லைங்களா? அதையுமே கர்த்தர் வந்துட்டு இங்க சாபமா தான் எழுதியிருக்கிறாரு. இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு மூல வியாதி வந்துட்டு இருக்கலாம், இல்ல உடம்புல வந்துட்டு பெரிய நிறைய பருக்கள் வந்துட்டு இருக்கலாம், இல்ல சொறி இருக்கலாம், சிரங்கு இருக்கலாம். இந்த சொறி, சிரங்கு, இந்த அரிப்பு வியாதி, ஸ்கின் ப்ராப்ளம், மூல வியாதி, இது எல்லாத்தையுமே கர்த்தர் சாபம்ன்ற லிஸ்ட்ல தான் வந்துட்டு எழுதியிருக்கிறார். அப்படின்னாக்க மனம் திரும்பும் பொழுது இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் வந்துட்டு விடுதலை கொடுக்கிறாரு. இப்ப முதல்ல வந்துட்டு என் வியாதி குணமாகணும்ட்டு நான் கர்த்தர்ட்ட போகவே கூடாது, எனக்கு நித்திய ஜீவன் வேணும், நான் மனம் திரும்புதலோட தான் போகணும். அதனால அந்த அடிப்படை வந்துட்டு அந்த அடிப்படை சத்தியங்கள்ல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு முதலாவது சொல்றது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படின்னு எழுதியிருக்கிறார். சோ முதல்ல வந்துட்டு மனம் திரும்புதல் தான் வந்துட்டு வேணும். ரெண்டாவது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். மூன்றாவது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். சோ இதெல்லாமே அடிப்படை உபதேசங்களா இருக்குது. அந்த முதல் 3 உபதேசங்கள்ல சீக்வென்ஷியலா கர்த்தர் வந்துட்டு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல வந்துட்டு சொல்றாரு, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். சோ மனம் திரும்புதல் தான் முதல்ல வந்துட்டு வேணும்ன்றாரு. மனம் திரும்பிட்டோம்னு சொன்னா கர்த்தர் இந்த எல்லா வியாதிகள்ல இருந்து, எல்லா சாபங்கள்ல இருந்து, இந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அளிக்கக்கூடிய வந்துட்டு நல்ல தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம் உபாகமம் 28வது அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 29 வரைக்கும். டியூட்ரானமி சாப்டர் 28 verses 28 to 29. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாயிருப்பாய். ஆமென். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பாருன்னு சொல்லி வசனம் சொல்றது, உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். அப்ப தொட்டது எதுவுமே வந்துட்டு விருத்தி அடையல அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் தடுக்கிறது யாருன்னு சொன்னாக்க அது பிசாசு கிடையாது, கர்த்தர் தான் அங்க தடுக்கிறார். அப்ப நம்ம செய்யற எதுவுமே வந்துட்டு அது ஆசீர்வாதமா அமையல அப்படின்னா தடுக்கிறது கர்த்தர் தான் தடுக்கிறாரு. அதனாலதான் இந்த அதிகாரத்தை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கும் நல்லது. நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது, கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது, மத்தவங்களுடைய வாழ்க்கையில இதை நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த வசனங்களை நாம் தெரிந்து வைத்திருப்பது நமக்கு நலமாக இருக்கும். வாசிக்கலாம் உபாகமம் 28வது அதிகாரம் 38வது வசனம். டியூட்ரானமி 28:38. மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படியலனா மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் மறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். மிகுந்த விதை, இது ஃபார்மர்ஸுக்கு மட்டும் கர்த்தர் வந்துட்டு விவசாயம் பண்றவங்களுக்கு மட்டும் சொல்ல, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுவோம், பட் அதுல வந்துட்டு கொஞ்சமா தான் வந்துட்டு லாபம் வர மாதிரி இருக்கும். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு லாபம் இருக்காது. இல்லாட்டினா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நஷ்டமா போற மாதிரி கர்த்தர் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த சாபத்தை வந்துட்டு கொண்டு வருவார். இது கீழ்ப்படியாதவர்களுக்கு இன்ஃபேக்ட் 14 வசனங்கள் தாங்க வந்துட்டு ஆசீர்வாதங்கள், மீதி 54 வசனங்கள் சாப வசனங்களா இருக்குது. என்னடா இந்த பிரதர் வந்துட்டு நிறைய சாப வசனங்கள் எடுத்து பேசுறாருன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த அதிகாரத்திலே கர்த்தர் அப்படித்தான் கொடுத்திருக்கிறார். வெறும் 14 வசனங்கள் தான் ஆசீர்வாத வசனங்கள், மீதி 54 வசனங்கள் சாபத்துக்குரிய வசனங்களா இருக்கிறது. சாபத்துக்குரிய வசனங்களை நம்ம எதனால தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் இல்லைங்களா? நம்ம நல்லது கெட்டது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் கர்த்தர் சொல்றாரு, நல்லதையும் கெட்டதையும் உன் முன்னாடி வைக்கிறேன், நீ நன்மையை தெரிந்து கொள் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நீ தீமையை விட்டு விலகி நன்மையை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது போல, நன்மை செய்பவர்களுக்கு ஆசீர்வாதமும் தீமை செய்பவர்களுக்கு சாபங்களும் ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த லிஸ்ட்டை தான் நம்ம இப்ப வாசிச்சுட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம் உபாகமம் 28வது அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 44 வரைக்கும். டியூட்ரானமி சாப்டர் 28 verses 43 to 44. உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான். நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். ஆமென். நீ வாளாய் இருக்காமல் நீ தலையாய் இருப்பாய்ன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா? இங்க ரிவர்ஸ் பண்றார். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான். கர்த்தரை அறியாத அந்நியர்கள் எல்லாம் நமக்கு மேல வந்துட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துக்குரிய விஷயத்துல நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு இருப்பாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அப்ப அந்நியர்கள்ட்ட போய் நம்ம கடன் வாங்குற நிலைமை வந்துச்சுன்னா அது பெரிய சாபம் வந்துட்டு. அவன் தலையாய் இருப்பான், நீ வாளாய் இருப்பாய். அப்போ ஒரு நல்ல ஒரு உண்மை கிறிஸ்தவன்ட்ட கடன் வாங்கினா கூட அவனாவது நம்மளை மன்னிச்சு விடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இது வந்துட்டு இருக்குது. உண்மை கிறிஸ்தவன்ட்ட கடன் வாங்காம வந்துட்டு ஒரு அந்நியன்ட்ட போய், ஒரு வட்டிக்கு விடுறவன்ட்ட போய் நம்ம வந்துட்டு கடன் வாங்கிட்டோம்னு சொன்னாக்கா அதோட வந்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கையே வந்துட்டு பினான்சியலி முடிஞ்சு போயிடும். இப்போ ஒரு 3 வட்டிக்கு கடன் வாங்குறது, 5 வட்டிக்கு கடன் வாங்குறது, 10 வட்டிக்கு கடன் வாங்குறது, இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற காரியமா இருக்குது. இது கர்த்தர் கொடுக்கிற சாபமா இருக்கிறது முதலாவது.
அப்படின்னா கடன் படக்கூடாது அப்படின்றத வந்துட்டு நம்ம உறுதியாக வந்துட்டு இருக்க வேண்டும். நான் எந்த ஒரு விஷயத்திலையும் கடன் படக்கூடாது, அன்புன்ற ஒரு காரியத்தை தவிர எதுலையும் கடன் படாதிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப நாம வந்துட்டு கடன் படாம இருக்கணும்னாக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அப்படியே நம் கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். பட் எதனால இந்த சாபங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரு, இந்த ரீசனையும் கர்த்தர் சொல்றாரு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 முதல் 48 வரைக்கும். டியூட்ரானமி சாப்டர் 28 verses 47 to 48. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஆமென். சகலமும் பரிபூரணமா இருக்கையில் நீ எனக்கு கீழ்ப்படியல இல்லையா அப்படின்ற கேள்வியை தான் கர்த்தர் கேட்கிறார். நீ நல்லா இருந்த காலத்துல எனக்கு கீழ்ப்படியல இல்லையா, அதனாலதான் உனக்கு இப்ப நீ குறைவுபட்டு இருக்கிற அப்படின்றதையும் கர்த்தர் சொல்றாரு. சகலமும் பரிபூரணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். எப்படிங்க கீழ்ப்படியணும்? மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் சந்தோஷமா கீழ்ப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, व्यसனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனவன் தன் தன் மனதில் நியமத்தபடியே வந்துட்டு உற்சாகமாய் கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தருக்கு நீங்க எதை கொடுத்தாலும் உற்சாகமா கொடுங்க. இப்ப நம்ம கேதரிங்க்கு சமைக்கிறோமா, உற்சாகமா சமைச்சிட்டு வாங்க. இல்ல நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு ஏழைகளுக்கு செய்யறோமா, அதை வந்துட்டு உற்சாகமா வந்துட்டு செய்யணும். நம்ம வீட்டுக்கு வர ஒரு சகோதரனுக்கு ஒரு காஃபி டீ போட்டு தரமா, உற்சாகமா செய்யணும். வீட்டுல நம்ம சமைக்கிறோமா, உற்சாகமா செய்யுங்க. வெளியில வேலைக்கு போறீங்களா, உற்சாகமா செய்யுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்துட்டு உற்சாகமாய் கர்த்தரை வந்துட்டு நம்ம சேவிக்கணும். இந்த பூமியில கொடுத்திருக்கிற இந்த கடமைகள் உள்பட இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளா இருக்குது. அது வெளியில போய் வேலை பார்க்கறதா இருக்கலாம், இல்ல வீட்டுல வந்துட்டு பிள்ளைகளை கவனிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், சமையல் செய்யற ஒரு காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்லி கொடுக்கிற காரியமா இருக்கலாம். இது எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கடமையா இருக்கிறது. சகலமும் பரிபூரணமா இருக்கையில மனமகிழ்ச்சியோட களிப்போட கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அப்படி இல்லைன்னா சகலமும் குறைவுபடும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு ஒரு எச்சரிப்பை வந்துட்டு கொடுக்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 58 முதல் 60 வரைக்கும். டியூட்ரானமி சாப்டர் 28 verses 58 to 60. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப அவருடைய நாமத்திற்கு பயப்படணும். இயேசு என்கிற மகா பரிசுத்த நாமத்திற்கு வந்துட்டு நாம் பயபக்தியோடு கூட கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தைரியத்தோட ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் இல்லைங்களா? முதல்ல அது பயப்படத்தக்க ஒரு நாமமா இருக்கிறது. அவருடைய நாமம் பரிசுத்த நாமமா இருக்கிறது. இப்ப அவருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க முதலாவது கர்த்தருடைய பார்வைக்கு நாம் பொல்லாப்பு செய்யக்கூடாது. இதைத்தான் நம்ம இதுக்கு முந்தைய வாரங்கள்ல வந்துட்டு பைபிள் ஸ்டடியை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கான காரியத்தை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு எல்லாமே நிர்வாணமா இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு எல்லாம் நிர்வாணமா இருக்கிறது. நம்ம அவர்கிட்ட இருந்து எதுவுமே மறைக்க முடியாது. நம்ம கணவருக்கு தெரியாம ஏதாவது செய்யலாம், மனைவிக்கு தெரியாம ஏதாவது செய்யலாம், பிள்ளைகளுக்கு தெரியாம மறைக்கலாம், மாமனார் மாமியார்ட்ட மறைக்கலாம். ஆனா கர்த்தர்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார். அப்ப இருதயத்துல இருக்கிற சிந்தனைகளை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அது கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா? அப்ப கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்தது போல நம்ம சிந்திக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுற மாதிரி நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்கிறதா? கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுற மாதிரி நம்முடைய கிரியைகள் இருக்குதா? அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். இன்கேஸ் இதுல சொல்லப்பட்டதெல்லாம் வந்துட்டு நம்ம செய்யலைனாக்க கர்த்தர் ஃபைனலாவும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 61வது வசனம் வாசிக்கலாம். டியூட்ரானமி 28:61. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். ஆமென். அப்ப தொடர்ந்து கீழ்ப்படியலைன்னா நான் சொன்ன சாபத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன், சொல்லாத சாபத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்ப அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கலாத்தியர் 3:13 சொல்றது போல மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இவ்வளவு நேரம் ஒரு பெரிய லிஸ்ட் சாபத்தை பார்த்தோம். பட் ஒரே விஷயத்துல, ஒரே மனம் திரும்புதல்ல நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்காக வந்துட்டு அவர் சாபம் ஆயிட்டார்.
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி அவர் மீட்டுக் கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னா நாம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது நாம் பாவங்களுக்குரிய மன்னிப்பையும் பெறுகிறோம், அதே போல பரிசுத்தாவின் கிருபை வரங்களை வந்துட்டு பெறுகிறோம். அப்ப இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பு நாளின் போது அவர் சபிக்கப்பட்டவர்களே அப்படின்ற வார்த்தையை சொல்றார். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்ற அந்த பெயரை வந்துட்டு யாரெல்லாம் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று ஆவியின் கனியில வளர்கிற பிள்ளைகள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 6:28 வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களைன்னு சொல்லுவார். ரோமர் 12:14 உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் நாக்கு தான் காரணம் இல்லைங்களா? யாக்கோபு 3 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல நாக்க பத்தி தான் கர்த்தர் வந்துட்டு பேசி இருக்கிறாரு. நீங்க யாரையுமே சபிக்காதீங்க. நீங்க இதே நாக்குல தான் கர்த்தரை துதிக்கிறீங்க, இதே நாக்குல தான் ஒரு சிலரை சபிக்கிறீங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாக்குல இருந்து வரக்கூடாது, இல்லாட்டினா உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாருன்னு எழுதியிருக்குது. வாசிக்கலாம் யாக்கோபு 3 வசனங்கள் 8 முதல் 10 வசனங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 3 verses 8 to 10. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஆமென். ஆமென். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று வேதம் சொல்கிறது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். இப்போ ஒரே நாக்க வச்சுக்கிட்டு தான் இயேசுவே உண்மை துதிக்கிறோம்னு சொல்றோம். அதே நாக்க வச்சுட்டு தான் ஆண்டவரே அவனை தண்டிங்க, ஆண்டவரே நீ இப்படி எல்லாம் பண்ணாக்க நீ உருப்படாம போயிடுவ, நீ வந்துட்டு சாபம் ஆயிடுவ அப்படின்னு ஒரு சிலரே நம்ம பேசுறோம். அப்படின்னா ஒரே நாக்குல இருந்து ஆசீர்வாதமும் சாபமும் வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா? கண்டிப்பா கேட்க மாட்டாரு. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். அப்படின்னாக்க ஒரே நாக்குல துதித்தல் மட்டும்தான் வரணும், சபித்தல் இருக்கக்கூடாது. நம்ம நித்திய ஜீவன் என்கிற பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெறப்போகிறோம் இல்லைங்களா? வாக்கு தத்தங்கள்ல பெரிய வாக்கு தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை கர்த்தர் நமக்கு செய்த வாக்கு தத்தமா இருக்கிறது. அப்ப அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு சுதந்திரமா கிடைக்குதுன்னு சொன்னாக்க உபாகமம் 28 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எனக்கு உண்டு. ப்ரொவைடட் நம்ம நல்லா கீழ்ப்படிக்கணும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது, கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. நம்ம முதல்ல நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து நம்முடைய நாவை அடக்க பழகணும். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை வந்துட்டு கர்த்தருக்கு நேராக வந்துட்டு ஒருமுகப்படுத்துறதுக்கு வந்துட்டு பழகணும். எப்படி வந்துட்டு யோசேப்பு சொன்னா, கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தரை வந்துட்டு பார்க்கும் பொழுது நான் கர்த்தருடைய பார்வையில் இந்த பொல்லாப்பான செயலை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு வந்துட்டு யோசேப்பு சொன்னது போல கர்த்தர் என்னை எப்பொழுதும் காண்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்ற அந்த பயமும் பக்தியும் நம்மோடு கூட இருக்கணும். தொடர்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புறார். வாசிக்கலாம் எபிரேயர் 6 வசனங்கள் 7 முதல் 8 வரைக்கும். ஹீப்ரூஸ் சாப்டர் 6 verses 7 to 8. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆமென். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, இங்க மழைன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு ஆவிக்குரிய இதுல எதை சொல்றாருனாக்கா வசனங்களை தான் சொல்றார். வசனம் என்கிற மழை பெய்யாத ஒரு காலம் வரும்னு சொல்லி ஆமோஸ் புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது. அப்ப இந்த வசனம் என்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறதற்கு ஏதுவாக பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்ப வசனத்தை உள் வாங்கிக்கிட்டு நம்ம 30, 60, 100 பலன் கொடுத்தோம்னு சொன்னாக்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை என்று நியாய தீர்ப்பு நாளில நம்ம அழைக்கப்படுவோம். இல்ல முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ, அப்ப முள் என்று கர்த்தர் வந்துட்டு விதை விதைக்கிற நோமேல சொல்றாரு வந்துட்டு அந்த முள் வந்துட்டு அந்த விதையை நெருக்கி போடும், அந்த வசனத்தை நெருக்கி போடும், நெருக்கி போட்டு வசனம் பலனற்று போகும்னு சொல்றாரு. அப்ப விதை விதைக்கிற நோமேல விதை வந்துட்டு முளைக்கிறது, ஆனா முள்ளுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னாக்க பலனற்று போகும், அது சபிக்கப்பட்டதா இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்றாரு. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்ப கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே சுட்டெரிக்கப்படுவதற்கு ஏதுவான வந்துட்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அப்ப பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும்.
அப்ப அடிக்கடி நம்ம மேல் மழை பெய்கிறது இல்லைங்களா? அந்த உபதேசங்கள், அந்த உபதேசம் என்கிற மழையை வந்துட்டு நம்ம குடிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம். அப்ப நல்ல நிலமா இருந்தாக்கா பொறுமையோட, நீடிய பொறுமையா இருந்து சாந்தத்தோட, கர்த்தர் மேல இருக்கிற அன்புல, விசுவாசத்துல வந்துட்டு நாம் பலன் கொடுக்கிற பிள்ளைகளா, அட்லீஸ்ட் ஒரு 30, ஒரு 60, ஒரு 100 வந்துட்டு பலன் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கும். இது 30% கிடையாது, இது 30 மடங்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 30 மடங்கு அல்லது 60 மடங்கு அல்லது 100 மடங்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்படி இருந்தாக்கா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை என்று கர்த்தர் சொல்லுவார். இவை எல்லாவற்றையும் நாம் செய்கிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, ஏதோ எனக்கு ஆசீர்வாதம் வரணும் அதுக்காகலாம் கிடையவே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்புல தான் இதை செய்யறோம். இப்ப நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுன்றதுக்காக நம்ம செஞ்சோம்னாக்கா ஆசீர்வாதம்லாம் நார்மலா வந்துட்டு வராது. நம்ம கர்த்தர் பேர்ல இருக்கிற அன்புல செஞ்சா மட்டும்தான் அந்த கீழ்ப்படுதல் நிரந்தரமா வந்துட்டு இருக்கும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 Corinthians 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஆமென். ஆமென். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். இப்ப இயேசுவ ஒரு ஆள் அன்பே செய்யலனாக்க நிச்சயமா அவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு யாருங்க கீழ்ப்படிவாங்க? என் மேல் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வந்துட்டு உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். யாருக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் தேடி வரும்? இயேசு கிறிஸ்துவின் மேல வந்துட்டு முழு அன்போட இருக்கிற பிள்ளைகள் அவருக்கு அன்பு செஞ்சு கீழ்ப்படிவாங்க. பயத்தினால கீழ்ப்படிதல் அது ரொம்ப நாள் நிலைக்கவே நிலைக்காது. ஏன்னா அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் அப்படின்னு வேதம் சொல்லிட்டு கர்த்தர் வருகிறார். ஏசப்பா வராருப்பா, ஜாக்கிரதையா இருங்க, அவரை அன்பு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிப்போடு தான் வந்துட்டு இந்த புஸ்தகமே நிறைவாகிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் புஸ்தகமே நிறைவாகிறது வந்துட்டு கர்த்தர் வருகிறார் என்று சொல்லிதான் வந்துட்டு இந்த புஸ்தகத்தினுடைய நிறைவு பகுதியில வந்துட்டு ஆவியானவர் எழுதி இருக்கிறார். நம்மளுமே முடிவு காலத்துலதான் வந்துட்டு நம்மளும் குடி இருக்கிறோம் இல்லைங்களா? முடிவு காலத்துல நம்ம வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்புல தாங்க நம்மளால கீழ்ப்படிய முடியும். பயத்தினால கீழ்ப்படுகிறது வந்துட்டு அது நிலைக்காத. இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்புல கீழ்ப்படியும் பொழுது அது முடிவு பரியந்தம் அந்த கீழ்ப்படுதல் நிலைத்திருக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஏன்னா ஆரம்பத்துல வந்துட்டு விசுவாசத்தின் மூலமா தான் நமக்கு கிரியையெல்லாம் வந்துட்டு நடக்குது. பட் இந்த விசுவாசத்தின் மூலமா அன்பு பிறக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்துல நல்ல மனசாட்சியோடு இருக்கும் பொழுது, சுத்தமான இருதயத்தோடு இருக்கும் பொழுது, மாயமற்ற விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அன்பு பிறக்கும் என்று வேதம் சொல்கிறது. பட் இந்த அன்பையும் விசுவாசத்தையும் கம்பேர் பண்ணா அன்பே பெரியது என்று 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுது. வசனத்தின் மூலமா விசுவாசம் வருகிறது, விசுவாசத்தின் மூலமா அன்பு பிறக்கிறது. அப்ப அந்த ஹையர் லெவல் போய்கிட்டே இருக்கணும். அன்பு தான் அல்டிமேட்டான ஒரு லெவலா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் எல்லா வசனங்களுக்கும் நான் கீழ்ப்படியணும்னு சொன்னாக்க முதலாவது நான் அன்பு செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும். இயேசுவை நீங்க அன்பு செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு டிரான்ஸ்பர் ஆகி சகோதர சகோதரிகள் மேல வரும், சத்துருக்கள் மேல கூட வந்துட்டு வரும். அப்ப இயேசுவை அன்பு செய்யறதுதான் அடிப்படையான ஒரு காரியம். அன்பு செய்யலைன்னா அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிற இந்த வேளையில வந்துட்டு ஆசீர்வாதங்களை பத்தியும் சாபங்களை பத்தியும் பார்த்தோம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வருது, கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்ப ஆசீர்வாதம் என்பது இந்த வீட்டுல கிடையாது, இந்த மோதிரத்துல கிடையாது, இல்ல வந்துட்டு இந்த ஊருக்கு போனதுனால கிடையாது, இல்ல இந்த நபரை சந்திச்ச பிறகு கிடையாது, ஒரு இடத்துல கிடையாது, ஒரு டைரக்ஷன்ல வீடு கட்டுறதுல கிடையாது, ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரத்துல கிடையாது, ஒரு பர்டிகுலர் கலர்லயோ ஒரு ஜெம்லயோ கிடையாது. அப்ப நமக்கு ஆசீர்வாதம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு தாழ்மையோடு அன்போடு நாம் கீழ்ப்படுகிற பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து அது உனக்கு பலிக்கும் என்று நம்ம உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல வந்துட்டு முதல் 2 வசனங்கள்ல வாசிச்சோம். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கட்டும். நம்ம எல்லோருமே மனம் திரும்பி ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை தந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம், மை வாழ்த்தி வணங்கி மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையதே. ஏசப்பா ஆண்டவரே, நீங்க உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களை சொல்றது போல இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று ஏசப்பா
எங்களுக்கு நீங்க 2 காரியத்தை நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க ஆண்டவரே. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லியிருக்கிறீங்க. கீழ்ப்படியலைனாக்கா சாபம் வரும் என்று ஏசப்பா நீங்க ஆசீர்வாதமும் சாபங்களும் ஆட்டோமேட்டிக்ன்றதை நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. இதை அறியாத பழைய நாட்களிலே வந்துட்டு ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடின நாட்கள் உண்டு ஆண்டவரே. இந்த சபைக்கு போன ஆசீர்வாதம், இந்த பிரதர்ட்ட போன ஆசீர்வாதம், இந்த பாஸ்டர்ட்ட போனாக்கா ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ ஆண்டவரே நபர்களிடம் ஆசீர்வாதத்தை தேடிய நாட்களுக்காக நீங்க எங்களை முதலாவது வந்துட்டு மன்னிங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, ஆசீர்வாதம் என்பது ஒரு இடத்துல இருக்குது, ஒரு நபர்கிட்ட இருக்குது, இல்ல வந்துட்டு ஒரு வீட்டுல இருக்குது, இந்த டைரக்ஷன்ல இருக்குது, இந்த நேரத்துல இருக்குதுன்னு சொல்லி ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே தவறான இடத்துல தேடினதுக்காக முதலாவது எங்கள் எல்லோரையும் நீர் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. மன்னித்து ஏசப்பா, ஆசீர்வாதம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு அன்போடு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று வேதத்துல சொல்லி இருக்குது. நாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே உனக்கு ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை வந்துட்டு எளிமையாக பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி ஒரு எளிமையான வழியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதை நாங்க எங்களோட பழைய வாழ்க்கையில அறியாதவர்களா இருந்திருக்கிறோம். அதன் மூலமா எங்களுக்கு சாபங்களை நாங்கள் தேடிக்கொண்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு சாபங்கள் இருந்திருந்தாலும் நீர் நல்லவராகவே இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்கள் மேல் கிருபை உள்ளவராக இருந்திருக்கிறீர். நீர் நீதி உள்ளவராக இருந்திருக்கிறீர். இன்று ஆண்டவரே எங்களில் அநேகரை வந்துட்டு நீங்க சாபத்திலிருந்து விலக்கி பாதுகாத்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு எங்களை மீட்டுக் கொண்டார் என்று வேதம் சொல்கிறது போல, ஏசப்பா நீர் எங்களுக்காக சாபமாகி எல்லா சாபங்களிலிருந்தும் எங்களை மீட்டுக் கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களில் அநேகரை நீங்க சாபத்திலிருந்து எடுத்து எங்களை ஆசீர்வாதமான பிள்ளைகளா மாத்திருக்கிறீங்க. ஆனாலும் ஒரு சிலர் வந்துட்டு சாபத்துல இருந்தாக்க அவங்களுடைய சாபங்களை நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. யாருக்காவது சகோதர சகோதரிகளுக்கு இன்னமும் ஏதாவது சாபங்கள் இருக்குமாயின் அந்த எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ அவங்களோட குடும்பத்தாருக்கோ ஏதாகிலும் வந்துட்டு மூதாதையர்கள் மூலமா சாபங்களோ அவர்களுடைய பாவத்தின் மூலமா சாபங்கள் வந்திருந்தா எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு கீழ்ப்படிந்து எல்லோரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லோருமே ஆண்டவரே முக்கியமான ஆசீர்வாதமா இருக்கிற இந்த நித்திய ஜீவன் என்கிற வாக்கு தத்தத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சங்கீத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல நாங்கள் இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஆண்டவரே உடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளையாயிருந்து நாங்கள் பாக்கியவான்களை மாறுவதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் கனி கொடுப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாங்கள் தேடும் பொழுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆட்டோமேட்டிக்காக கூட கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. இந்த எல்லா வாக்கு தத்தங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த பைபிள்ல இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு எல்லா வாக்குத்தத்தையும் கொடுப்பதற்கு நீர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கேற்ற மனம் திரும்புதல் எங்கள் எல்லோருக்கும் இருக்கும்படியாக எங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். மனம் திரும்பாதவங்க யாராவது இருந்தாக்க நல்ல பாவங்களை அறிக்கை பண்ணிட்டு ஆண்டவரை மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிச்சுட்டு எதிரிகளுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறதுக்கு, எதிரிகளை சிநேகிக்கிறதுக்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நீங்க அதற்காக ஆண்டவரை எல்லோரையும் பலப்படுத்த வேண்டுமாறு உண்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வருகை மட்டாகவும் நாங்கள் நித்திய ஜீவனம் என்னும் ஆண்டவரை இந்த சுதந்திரத்திற்கு அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து எல்லோரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக எங்களை நீங்க வழி நடத்துங்க. எங்களை அதற்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரை நீர் இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. நீங்க எங்களுக்குள்ள இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவர் எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் எங்களை நிந்திப்பவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து பிறக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது போல எங்களுடைய நாவுகளை எங்களுடைய வாயை வந்துட்டு நாங்கள் துதித்தலுக்காக மட்டும் ஆசீர்வதிப்பதற்காக மட்டும் நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி ஏசப்பா நாங்கள் எல்லோருமே நாங்கள் அன்பு செய்து உடைய வசனங்களுக்கு நாங்கள் அன்போடு கீழ்ப்படியக்கூடிய கிருபை வந்து எங்களுக்கு கொடுங்க. அதன் மூலமா ஏசப்பா இந்த உலக ஆசீர்வாதங்களும் நித்திய ஜீவனையும் நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் வருகிறார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவ நம்முடைய வருகை சமீபமா இருக்கிற இந்த வேளையில வந்துட்டு உடைய வருகைக்கு முன்னாடி எங்களை வந்துட்டு சீர்படுத்துங்க, எங்களை ஸ்திரப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையது. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். ஆமென். யாருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்டோ ஜெப விண்ணப்பங்களோ அல்லது சாட்சிகள் இருந்தா நம்ம சபையாரோட ஷேர் பண்ணுங்க. பிரதர் சிஸ்டர்ஸ், யாருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள்? நான் ஒரு சாட்சி சொல்றேன் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரதர். எங்க பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லி இருந்தேன் பிரதர். ப்ரேயர் பண்ணீங்க. 2 மணி ப்ரேயர்லயும் 8 மணிக்கும் ப்ரேயர் பண்ணிருந்தீங்க பிரதர். ஏசப்பா சுகம் கொடுத்தாரு. இன்னைக்கு காலேஜுக்கும் போக கிருபை செஞ்சாரு. ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி பிரதர். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து நல்லவர். நம்ம எப்ப வந்துட்டு யாருக்காக ஜெபம் பண்ணாலும் அது சரியான முறையில அவருடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னாக்க உடனே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். வேற யாருக்காவது ஜெப குறிப்புகள்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. நாங்க இருக்க பார்த்துட்டு இருக்கிறப்போ நாங்க கேட்குறப்பெல்லாம் ஆக்டிவா இருக்கிறாங்க பிரதர். ஆனா சீஃப் டாக்டர் வர்றப்போ எப்பவுமே சோர்வா தூங்கிட்டே இருக்காரு. அவர் கண்ணை திறக்க சொன்னா கண்ணை திறக்கிறது இல்லை. அப்படி இந்த 3 நாளா வந்து அவர் என்னென்ன கேட்குறாரோ அது எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிறாருங்க. அப்போ இந்த 3 நாளா வந்து தண்ணி கொடுக்கணும்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிரதர். ஆனா இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். சரி, நீங்களே வேணா ஒரு ஆஃப் ஸ்பூன் தண்ணி வேணா நீங்க கொடுத்து பாருங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நிமிந்து வச்சுட்டு அவருக்கு கொடுத்தாங்க பிரதர். அது ஏசப்பா கிருபையில அவர் குடிச்சிட்டாருங்க. நாளையில இருந்து அவருக்கு வந்து லிக்விட் ஃப்ளூயிட் வந்து வாயில கொடுக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். அது சார் வந்து பாக்குறப்போ அவர் தூங்கவே கூடாதுங்க பிரதர். 3 நாளா வர்றப்போ மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் வர்றப்போ ஆக்டிவா இருக்கிறாரு. ஏன்னா இந்த சார் சொன்னாதான் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸே நடக்குதுங்க பிரதர். மற்ற எந்த டாக்டர்ஸ் சொன்னாலும் அவங்க வந்து அதை இது பண்ணிக்கிறது இல்லை. ஆனா இவர் வர்ற நேரத்துக்கு தான் இவர் ஏன் இப்படி தூங்குறாருன்னு எங்களுக்கு தெரியலைங்க பிரதர். அதனால சிலது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வந்து கண்டிப்பா நம்ம ஜெபிச்சுக்கலாம். பட் கணவனும் மனைவியும் ஒரே சரீரம் இல்லைங்களா வந்துட்டு. அதனால உங்களுடைய பிரேயர் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாவே கவனிப்பாரு. சரிங்களா? அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாவே இன்கேஸ் அவரு ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமா ஆண்டவர் இதை பண்ணிருக்கிறாருன்னா அவருக்காக நீங்க மன்னிப்பு கேளுங்க. அவருடைய சார்புல கணவனும் மனைவியும் ஒரே சரீரமா இருக்கிறதுனால அவருடைய சார்புல நீங்க அவருக்காக நீங்க மன்னிப்பு கேளுங்க. எல்லாரும் சபையார் எல்லாருமே எல்லா தமிழ்நாட்டுல கர்நாடகால எல்லாரும் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இப்ப நீங்க சொன்ன கருத்துக்காக நம்ம இப்ப ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் பீட்டருக்காக மன்றாடுகிற ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையில இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நல்லா ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி நீங்க கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, இருந்த ஆபத்துக்கள் எல்லாவற்றிலிருந்து நீங்க காப்பாத்தி இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. முதலாவது நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் இந்த கடந்த ஆண்டவரே ஒரு 15 நாட்களா 18 நாட்களா நாங்கள் செய்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்க கேட்டு சபையார் ஒவ்வொருவரும் செய்த ஜெபத்தை வந்துட்டு நீங்க கேட்டு ஆண்டவரே அவருக்கு நீங்க வந்துட்டு பெரிய விடுதலை கொடுத்துருக்கிறீங்க. இன்னமும் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு எது நன்மையோ எது தேவையோ அதை நீங்க வந்துட்டு செய்யுங்க ஆண்டவரே. அந்த சீஃப் டாக்டரோட கண்கள்ல வந்துட்டு தயவு கிடைப்பதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதே போல வந்துட்டு அவருடைய உடம்பு நிலைமை வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு நல்ல ஒரு ரியலிஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி நீங்க கிருபை பாராட்டுங்க. அவர் நல்லபடியா ஆண்டவரை சாப்பிடுவதற்கும் அந்த டாக்டர் கேட்கிற காரியங்களுக்குலாம் நல்லா ரெஸ்பான்சிவா வந்துட்டு அவர் பதில் சொல்றதுக்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அதற்காக அந்த டாக்டருடைய கண்கள்ல தயவு கிடைப்பதற்கு நீங்க கிருபையை கொடுங்க. சகோதரன் பீட்டரை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு டாக்டர் கேட்கிற கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ப்ராப்பரா அவர் ரிப்ளை பண்றதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அவருடைய மூளையும் அவருடைய உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அது எந்த காரணத்தினால வந்துச்சோ அதற்கு காரணமா இருக்கிற எல்லா பாவங்களையும் தயவாய் மன்னிச்ச சகோதரனுக்கு விடுதலை கொடுங்க. சீக்கிரமா ஒரு நல்ல உடம்பு நிலைமை தேறி வீட்டுக்கு போய் ஆண்டவரே நல்ல ஒரு முன்னேற்றத்தோட வந்துட்டு அடுத்து வந்துட்டு ஒரு சில நாட்கள்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோட வந்துட்டு தானே வந்துட்டு எழுந்து நடக்கிறதுக்கும் தன்னுடைய வேலைகளை தானே பார்ப்பதற்கும் நீங்க அவருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு நம்ம கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டுமாக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்டோ அல்லது சாட்சிகளோ? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், எங்க வீட்டுக்காரருக்கு ஒரே வயிறு வலி.
ஒரு ஓகே. 3 நாள் அப்படி இருக்கு. ரொம்ப அதிகமாவே இருக்கு. ரொம்ப உங்க டயர்டாவே இருக்கேன் பேரு, உங்க பிரதர். வீட்டுக்காரர் பேரு? நான் சுகந்தி ஆ, சிஸ்டர். ரைட். சொல்லுங்க சிஸ்டர். ஓகே. அதான் ஒரு 3 டேஸ் அவருக்கு டிசென்ட்ரி மாதிரி போயிட்டே இருந்துச்சு ஓகே. பிரதர். அப்புறமா இப்போ அது நின்றுடுச்சு. அப்புறமா வயிறு வலியில இப்போ இருக்காரு. ஓகே. வயிறு வலிக்குங்காரு. இப்போ 3 நாள் அப்படியே இருக்கு வயிறு வலி. ஓகே. நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம் சிஸ்டர். சரிங்களா? இப்ப என்ன ரீசனால வந்திருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட வந்துட்டு கேட்டு அவர் வந்துட்டு அறிக்கை பண்ண சொல்லுங்க. நம்ம இப்ப ஜெபிக்கலாம். ஓகே. இயேசுவே ஆண்டவரே, எங்களோட தந்தையே ஆண்டவரே, சுகந்தி சிஸ்டருக்காக ஆண்டவரே, அவங்களுடைய கணவருக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருக்கு இருந்த அந்த டிசென்ட்ரி எல்லாத்தையும் நீங்க நீக்கி போட்டிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த வயிறு வலியிலிருந்து நீங்க விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. சகோதரனுக்கு ஆண்டவரே, இந்த 3 நாட்களா அந்த டிசென்ட்ரியும் அந்த வயிறு வலியும் எதனால வந்துச்சுன்றதை அவருக்கு நீங்க உணர்த்துங்க. அந்த காரணத்தை அவருக்கு உணர்த்தி எதை அறிக்கை செய்யணுமோ அதை உங்கள்கிட்ட வந்துட்டு அறிக்கை பண்றதுக்கு அவருக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக சகோதரனையும் சகோதரியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு பெரிதான நோவுகள் எதுவும் வருவது வந்துட்டு நீங்க விரும்புகிறதே இல்லையா ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க வந்துட்டு ஆசீர்வாதங்கள்ல நாங்கள் வாசித்தபடி ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து நீங்க அவ்வளவு அற்புதமா நீங்க பாத்துக்கிறீங்கன்றத உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் உடைய பிள்ளைகளை எவ்வளவு அற்புதமா நீங்க பாத்துக்கிறீங்கன்றத நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, பாவங்கள் காரணமா இருந்தா நீங்க சில நேரம் சிட்சிப்பது உண்டு ஆண்டவர். இந்த சிக்ஷை எதனால வந்திருக்குதோ அதை வந்துட்டு நீங்க காண்பீங்க. அதற்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு சகோதரன் வந்துட்டு அறிக்கை செய்து ஒப்பு கொடுப்பதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. சகோதரனுக்கு இருக்கிற எல்லா வயிற்று வலியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரனுக்கு இருக்கிற எல்லா வயிற்று வலியும் டிசென்ட்ரியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே என்னுடைய சகோதரனை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். அவருக்கு இந்த டிசென்ட்ரியிலிருந்து வயிற்று வலியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். என்னுடைய சகோதரனுக்கு இருக்கிற எல்லா வயிற்று வலியிலிருந்து டிசென்ட்ரியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழு விடுதலைய கட்டளையிடுகிறேன். நீங்க ஆண்டவரே சகோதரனோட கூட இருங்க, சகோதரனை வழி நடத்துங்க. இன்னும் அதிகமா பரிசுத்தமா மாறுவதற்கு, குடும்பத்தை வந்துட்டு நல்லா வசனத்துல வழி நடத்துறதுக்கு சகோதரனுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் வந்துட்டு சகோதரனுக்கு இந்த வயிற்று வலி வந்து விடுதலை கொடுத்துட்டாரு. கண்டிப்பா. பிரைஸ் லார்ட். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சிகள்? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ண போறோம் பிரதர். கீமோ மறுபடியும் 2வது மருந்து ஏத்துறதுக்கு. ஓகே. எனக்கு நல்ல பலமா இருக்கணும். நல்லா அந்த கீமோ ஏத்துறதுக்கு தகுந்த மாதிரி பிளட் இருக்கணும் பிரதர். அதுக்காக ஜெபிச்சுக்கலாம் பிரதர். ஓகே சிஸ்டர், ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே சகோதரி மகாதேவுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ண போறாங்க ஆண்டவரே. கீமோவே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய பிளட்ல வந்துட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஏசப்பா, உம்முடைய இரத்தத்தினால எங்களை நீங்க கழுவி இருக்கிறீங்க ஆண்டவரே. சகோதரியா ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினால சகோதரியை நீங்க கழுவி இருக்கிறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேட்டு கீமோதெரப்பி வேண்டாம், உங்களுடைய உடல் நல்லா தான் இருக்குதுன்னு டாக்டர் சொல்றபடி ஆண்டவரே, நீங்க அந்த பிளட்ல வந்துட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனை, பெரிய மாற்றத்தை நீர் காண்பிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். இது மனிதர்களுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் ஏசப்பா, உமது பார்வையில இது ஒரு நார்மலான ஒரு காரியமா இருக்கிறது ஆண்டவரே. மனிதர்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் எப்பொழுதுமே எல்லா காரியமும் உமது பார்வைக்கு ஆண்டவரே சாதாரணமாக இருக்கிறது. ஏசப்பா, நாங்கள் அற்புதங்களின் தேவனை நாங்கள் தொழுது கொள்கிற பிள்ளைகளா இருக்கிற ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஆடையின் விளிம்பை தொட்டவர்கள் எல்லாரும் சுகமானார்கள் ஆண்டவரே. சகோதரிக்கு நீங்க இந்த சர்வாங்க சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்கு தடையா இருக்கிற ஆண்டவரே எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. சகோதரியினுடைய இந்த சுகத்திற்கு தடையா இருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். அது எந்த பாவத்தின் அடிப்படையில் வந்திருந்தாலும் அந்த பாவங்களை தயவாய் மன்னிங்க. மன்னிச்சு இயேசுப்பா ஆண்டவரை மீண்டுமாக உமக்கு ஆண்டவரை நல்லா கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுங்க. அதற்காக சகோதரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கும் பொழுது ஆண்டவரே எல்லாம் சுகமா இருப்பதற்கு ஆண்டவரே, எல்லாமே ஆண்டவரே நலமா இருப்பதற்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இனிமேட்டு கீமோதெரப்பி வேண்டான்னு சொல்லி டாக்டர்கள் வாயினால சொல்லுவதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். சகோதரியுடைய உடல்ல இருக்கிற அவங்களுடைய பிளட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அதுல தேவையான ஆண்டவரை எல்லா சக்திகளையும் நீங்க கொடுங்க ஆண்டவரை. தேவையான எல்லா பலத்தையும்
அவனுடைய பிளட்ல வந்துட்டு பிளட் வெசல்ஸ்ல நீ தர வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக சகோதரியினுடைய சரீரத்தை, உடல்ல வந்துட்டு இருக்கிற அந்த ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவங்கள வந்துட்டு இந்த வேளையில உடைய இரத்தத்தினால கழுவுறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். திருவண்ணாமலை இந்த மாதிரி சிஸ்டர் பேசுறேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர் 2 நாளா முதுகு வலி அதிகமா இருக்கு பிரதர். ஓகே, பிரேயர் பண்ணுங்க பிரதர். சுகர் பிபி இருக்கு. ஓகே. நீங்க பேப்டிசம் எடுத்துட்டீங்களா? பேப்டிசம் திருப்பத்தூர் எடுத்தேன் பிரதர். எங்க பிரதர்? அது திருப்பத்தூர் எடுத்தேன் பிரதர். திருப்பத்தூர்லயா? இது எங்க பிரதர் எடுத்தீங்க? ராபின்சன் பிரதர்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த உள்ள அப்பம் அந்த கூட எடுத்தேன். ஓகே. அது இயேசு நாமத்தில் கொடுத்தாலா எப்படி தெரியல. கண்டிப்பா இயேசு நாமத்தினால அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரி கண்ட்ரோல் அப்பம் தானே சொல்றீங்க. அவங்க வந்துட்டு இயேசு நாமத்துல கொடுக்க மாட்டாங்க. அவங்க திருத்துவ பேப்டிசம் தான் கொடுப்பாங்க. நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாக்க இன்னைக்கு நம்ம அந்த சாபங்களை பத்தி தான் லிஸ்ட் பாத்தீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா பிரதர். அதுல ஒரு சாபம் தான் லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கிற வியாதிகள் எல்லாமே சாபம் தான் பிரதர். சரி பிரதர். அதாவது இப்போ ஒரு சின்னதா ஒரு காய்ச்சல் வருது, தலைவலி வருது, சளி பிடிக்குது, ஒரு 2 நாள்ல சரியா போயிடுதுன்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது சின்ன சிக்ஷைன்னு நம்ம சொல்லலாம். ஆண்டவர் வந்துட்டு அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா ஒரு சின்ன சிக்ஷையை கொடுப்பாரு, வந்துட்டு கரெக்ஷன் கொடுப்பாரு. இது நீங்க வந்துட்டு வாதியாரா தானே இருக்கிறீங்க? ஆமா ஆமா பிரதர். அப்ப நீங்க ஸ்கூல்ல வந்துட்டு உங்க பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணாக்க டிசிப்ளின் பண்ணுவோம். பட் சில பெரிய தவறுகளுக்கு டிசி கொடுத்து அனுப்பிடுவீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு வியாதி இருக்குதுன்னு சொன்னா அது சாபத்தினாலதான் வந்துட்டு வருது. நம்ம இன்னைக்கு பார்த்த மாதிரி கீழ்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வரும். கீழ்படியாதவர்களுக்கு சாபமும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வரும். எதெல்லாம் மனம் திரும்பணுமோ, எதெல்லாம் விடணுமோ, விட வேண்டியது எல்லாத்தையும் வந்துட்டு விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவினால சீக்கிரமா ஞானஸ்நானம் எடுத்துக்குங்க. சரிங்களா? இங்க பிரதர்ஸ் வந்துட்டு எல்லா ஊர்களையும் தமிழ்நாட்டுல வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க திருவண்ணாமலையில இருந்து திருச்சிக்கு வரதுனாலும் வரலாம். இங்க வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். இல்ல வந்துட்டு நீங்க கோயம்புத்தூர் போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்களா, சேலத்துல எடுத்துக்கிறீங்களா, அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா சீக்கிரமா மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துக்குங்க. வீட்டுல ஏதாவது இயேசுவுக்கு படங்கள், சிலைகள் ஏதாவது இருக்குதா? ஒரு படங்கள் இருக்கு பிரதர். பத்திரிகை இருக்கு, ஒரு காலண்டர் இருக்கு. வீட்டு வாசல் முன்னால ஒரு திருக்குடும்பம் மரத்திலே செஞ்ச அந்த அருகால இருக்கு பிரதர். அது இப்ப எப்படி பிரதர் உங்களுக்கு நல்லா ஆகும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் ரெகுலராவே நீங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க, ஆனாலும் அது மாத்தணும்னு நினைக்கிறேன் பிரதர். அதுக்கு செலவாகும் கொஞ்சம். கேலண்டர் தூக்கி போடுறதுக்கு ஒரு செலவும் இல்லையா பிரதர்? இல்ல காலண்டர் இல்ல பிரதர், வீட்டு அருகாலுல அத மர என்ட்ரன்ஸ்ல பிரதர். ரைட். அது ஒண்ணுக்கு கூட கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு கூட நீங்க எப்படி மாத்தணுமோ மாத்தலாம். பட் இப்ப கேலண்டர் படம்லாம் இருக்கு இல்லைங்களா? தூக்கி போடுறது இமீடியட்டாவே 2 நிமிஷத்துல தூக்கி எரிஞ்சிடலாம் இல்லைங்களா? நம்ம யாருக்கு பயப்படுறோம், யாருக்கு கீழ்ப்படுகிறோம், யார் அன்பு செய்யறோம், இதுதான் முக்கியமான கேள்விகள். அதிகமா ஏசப்பாவை அன்பு செய்யறோமா, இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எது பயப்படுறோமா, இல்ல ஏதோ அந்த படத்தை தூக்கி போட்டா சாபமாயிடும் சொல்லி அப்படியே எது பயமா இருக்குதா? தூக்கி போட்டுறேன். ஏன்னா நமக்கு வசனங்களுக்கு நமக்கு ஏன்னா 10 கட்டளையிலே இருக்கிற ஒரு முக்கியமான கட்டளை பிரதர் இது. சரி. நீங்க ஏன்னா இப்ப கத்தோலிக்க சபையில வந்துட்டு இந்த கட்டளையவே வந்துட்டு தூக்கிட்டாங்க. சின்ன குறிப்பிடத்துல இது இருக்கவே இருக்காது. ஆனா கத்தோலிக்க பைபிள்ல இருக்குது. படங்களை வழிபடக்கூடாது, படங்களுக்கு வந்துட்டு நம்ம நமஸ்கரிக்க கூடாது, படத்தை செய்யவே கூடாதுன்ற ஒரு கட்டளை கத்தோலிக்க பைபிள்ல இருக்குது. பட் சின்ன குறிப்பிடத்துல இல்ல, நீங்க தொடாட்டியும் வச்சிருந்தாலே சாபம் வரும் பிரதர். நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு சாபம் வரும். நீங்க அதை எடுத்து போட்டுட்டீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு, அதாவது கீழ்ப்படி பிராக்டிக்கலா வரும் பொழுதுதான் பிரதர் வந்துட்டு அது ஆண்டவர் வந்துட்டு விடுதலை கொடுப்பாரு. இப்ப ஒரு பையன் நீங்க வந்துட்டு ஸ்கூல்ல வாதியாரா இருக்கிறீங்கன்னா, ஒரு பையனுக்கு வாதியார் மேல மரியாதை இருக்குதுன்னு வந்து சொல்றான். அந்த மரியாதையை காமிக்கணும் இல்லைங்களா? மரியாதைய செயல்கள்ல காமிச்சா மட்டும்தான். ஆனா வாயில எப்ப கேட்டாலும் நான் மரியாதையோட தான் இருக்கிறேன்னு சொல்லி செயல்கள்ல மரியாதை இல்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒத்துக்குவீங்களா? நாமளும் ஏசப்பா கிட்ட வந்துட்டு நம்ம நாக்குல மட்டும் சொன்னா பத்தாது. எனக்கு ஏசு பிடிக்கும், ஏசப்பாவுடைய வசனங்கள் பிடிக்கும்னு நம்ம சொன்னா மட்டும் பத்தாது. அந்த செயல்கள்ல நம்ம பிராக்டிக்கலா காமிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு பிராக்டிக்கலா தான் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸ்கூல்ல எல்லாத்தையுமே பிராக்டிக்கலா தான் பண்றோம். இந்த கேள்வி ஏசப்பா நியாய தீர்ப்பு நாள்ல கேட்டாரா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்?
நம்மளால பதில் சொல்லவே செஞ்சிருந்தேன். முடியாது. அதனால ஏன்னா உங்களுக்கு சுகம் வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. இப்ப இந்த பேக் பெயினோ, சுகர், பிபி இது நெறைய டைம்ஸ் இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கீங்க. நாங்களும் பிரேயர் பண்றதுக்கு ரெடி தான். பட் எந்த சரிங்க. பிரேயர் உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய ஒபீடியன்ஸ் தான் உங்களுக்கு சுகத்த குடுக்கும். ஏன்னா இப்ப நாங்கள் ஜெபங்கள் பண்ணாலும் ஏன் தடையா இருக்கு? இத நான் ஏற்கனவே 2, 3 தடவ யோசிச்சிருக்கிறேன். நீங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சப்ப. இப்ப ஏதோ ஒண்ணு தடையா இருக்குது. தடையா இருக்கிறது வீட்ல இருக்கிற படங்களோ, சிலைகளோ, இல்ல இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலையா? என்ன ஏதுன்னு ஒரு 4, 5 காரியங்கள் கூட இருக்கலாம். அது ஆமாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. வீட்ல மனைவி, பிள்ளைகளுக்கெல்லாம் உட்கார்ந்து நீங்க பைபிள் சொல்லிக் குடுக்கணும். அது சரிங்க. உங்களுடைய கடமை பிரதர் வந்துட்டு. சரிங்க பிரதர். மனைவி, பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்லிக் குடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கு. வீட்ல ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணுங்க. ஏன்னா ஸ்கூல்ல நீங்க ஒரு வாத்தியாரா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஞானத்த இயேசுப்பா குடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? ஆமா பிரதர். வீட்ல வந்துட்டு மனைவிய உட்கார வச்சு, பிள்ளைகள உட்கார வச்சு, வசனத்த சொல்லிக் குடுத்து, இப்படிதான் நம்ம இருக்கணும். இப்படிதான் இதுதான் இயேசுப்பாக்கு பிடிக்காது. அப்படின்னு சொல்லி 2யுமே சொல்லிக் குடுத்து, குடும்பத்த நல்வழிப்படுத்துறது ஒரு குடும்ப தலைவனுடைய கடமையா இருக்குது. சரிங்களா? அத நீங்க செஞ்சீங்கன்னா, ஏசப்பாலாம் ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே சரி பண்ணியிருப்பாரு. பட் நம்ம அத கொஞ்சம் தள்ளி போட்டதுனால, ஏசப்பா அந்த சுகத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டாரு. இன்னைக்கே கால் முடிஞ்சோனே இம்மீடியட்டா அந்த கேலண்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஆண்டவருக்கு சித்தமானா நாளைக்கே வந்துட்டு அந்த கார்பெண்டர கூப்பிட்டு அத என்ன ஒழுங்கு பண்ணணுமோ, அத சீக்கிரமா ஒவ்வொரு கீழ்ப்படிதலும் ஒரு பரிசுத்தத்த கொண்டு வரும் பிரதர். ஒரு சரிங்க பிரதர். ஒரு பரிசுத்தத்த கொண்டு வரும். நீங்க ஏசப்பாவுக்கு அந்த காரியத்த செய்யும்பொழுது, ஆண்டவரே கிருபையா இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுகத்த குடுப்பாரு. சரிங்க பிரதர். ஜெபிக்கலாம். சரிங்க. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையதே. இயேசுப்பா, இந்த வழியில எங்களுடைய சகோதரன் மரிய சூசைக்காக மேடம் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, சகோதரன் இன்னைக்கு தெளிவா உங்கள்ட்ட கமிட் பண்ணியிருக்கிறாருப்பா. நான் வந்துட்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் இயேசு கிறிஸ்துவ அன்பு செஞ்சு வீட்டுல இருக்கிற படங்கள், சிலைகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தூக்கி போடுறேன்னு சொல்லி அவர் கமிட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய இருதயத்தை இயேசுப்பா நீர் அறிவீர் ஆண்டவரே. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுப்பா அவருடைய இருதயம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசுப்பா அவர் உண்மையோட தான் கமிட் பண்ணியிருக்கிறாருன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க அவருடைய இருதயத்தை பார்த்து இயேசுப்பா அவருக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். அவருக்கு இருக்கிற பேக் பெயின்ல இருந்து, சுகர்ல இருந்து, இந்த பிபி கம்ப்ளைண்ட்ல இருந்து நீங்க விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். நீர் எப்பொழுதும் ஆண்டவரை எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுவதற்கு நாங்க முன் வந்தோம்னு சொன்னாக்க எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏசப்பா நீர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறீர். சகோதரனுக்கு இருக்கிற ஆண்டவரே இந்த பேக் பெயினுக்கு, சுகருக்கு, பிபிக்கு காரணமா இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. நீங்க மன்னிச்சு இந்த வழியில சகோதரனுக்கு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. சகோதரனுக்கு பேக் பெயினா இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரனுடைய சரீரத்துல இருக்கிற இந்த முதுகு வலிய, பேக் பெயினா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். நீ திரும்பி வராத. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று வேதம் சொல்கிறது போல இன்னைக்கு இருக்கிற பேக் பெயின் இனிமேட்டு வராதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஏற்கனவே இருந்த பேக் பெயின் இனிமேட்டு வராது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை போட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பேக் பெயின்ல இருந்து முழு விடுதலையை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். சகோதரனுக்கு இருக்கிற இந்த சுகர், பிபியில இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முழு விடுதலையை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். சகோதரனை இயேசுப்பா உங்களுக்கு கமிட் பண்ணது போல வந்துட்டு ஓகே நல்லா கீழ்ப்படியக்கூடிய கிருபைய சகோதரனுக்கு வந்துட்டு நீங்க கொடுங்கப்பா. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த சகோதரனோட கூட இருங்க. சகோதரனை வந்துட்டு வழி நடத்துங்க. தன்னுடைய குடும்பத்தை நன்றாய் வழிநடத்துவதற்கு சகோதரனுக்கு நீங்க ஞானத்தையும் கிருபையும் கொடுங்கப்பா. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனுக்கு இருந்த இந்த பேக் பெயின்ல இருந்து, சுகர்ல இருந்து, பிபியில இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழு விடுதலையை நாங்கள் இந்த வேளையில கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசுப்பா உங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. இந்த பேக் பெயின்ல இருந்து, சுகர், பிபில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. விசுவாசிப்போம் பிரதர். எதுக்காக ப்ரேயர் பண்ண பிரதர்? பிரதர் சொல்லுங்க பிரதர். ஜெரால் பிரதர் சார் பெங்களூர்ல இருந்து பிரதர். சொல்லுங்க பிரதர். எனக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் பிரதர் இருக்கு. ரொம்ப வருஷம் முன்னே ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்துச்சு. மருந்து எடுத்து நல்லா ஆயின்ட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ போனோம் சண்டைக்கு மேல ஸ்டார்ட் ஆச்சு. இதை கீழே விட்டுட்டு இருந்தேன். ஏஞ்சிட்டு எழுதுக்க முடியல. அப்ப ஏஞ்சி பிறகு தூக்கி வீட்டுல படுக்க வச்சு அப்ப ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க வந்து திரும்ப அங்க ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் போனோம் சார். அங்க போன பிறகு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் ஆகுது இப்போ.
முதுகு வலி தான் இல்லைங்களா? ஸ்பைன் ப்ராப்ளம் அது ஃபுல் ஆக்குறது. ஓகே பிரதர். ஓகே. L1, L2, அது L3, L4, 5 சொல்றாங்க அந்த அதுல தான் இருக்குது ப்ராப்ளம். ஓகே பிரதர். ரொம்ப பெயின். எதுவும் ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை எல்லாம் நீங்க பண்ணீங்களா? ஆமா பிரதர், டெய்லி பாவாనికి పనితాక రాత్రి పగలు నైట్ తూనను పని சும்மா படுத்திருந்தா கூட நான் எனக்கு அப்போ கூட பாவம் அறிக்கை நல்லது பண்ணித்தாங்க brother. டெய்லி பிரதர். நல்லது. பாவங்களை அறிக்கை பண்றீங்க. யாருக்கிட்ட மனிதர்கள்ட்ட ஒப்புரவாக வேண்டியதெல்லாம் ஒப்புரவு பண்ணீங்களா? யார்கிட்டையும் எல்லாம் இயேசுப்பா பண்ணேன் மட்டும் brother. மன்னிப்பு கேட்க சொன்னாரா? ஆமா நல்லா பண்ண பிரதர். வீட்டால நல்லா எந்த பிரச்சனை சண்டை சரி யார்கிட்ட இல்ல பிரதர். கசப்பு வாத்துறதோ எல்லாம் நல்லா தான் வீட்டுல வெளியே நேபர்கிட்ட எந்த வீட்டுல பிரச்சனையும் இல்லை பிரதர். ஒய்ஃபு கிட்ட, பிள்ளைங்கள்ட்ட இல்ல பிரதர், சண்டை சண்டை எல்லாம் ஒண்ணுமே இல்லை பிரதர். எல்லாருக்கிட்டையும் சமாதானமா தான் இருக்கிறீங்க இல்லைங்களா? ஆமா பிரதர், சமாதானம் தான் இருக்கிறோம் பிரதர் வீட்டுல. சரிங்க பிரதர், நம்ம ஜெபிக்கலாம் பிரதர். சரி பிரதர். இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் ஜெரால்டுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருக்கு இருக்கிற இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்ல இருந்து நீங்க விடுதலையை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுங்க. நான் தடையா இருக்கிற சகோதரனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிங்க. இயேசுப்பா நல்லா பாவரிக்கை பண்றேன்னு அவர் சொல்றாரு ஆண்டவரே. அந்த பாவ அறிக்கையை நீங்க கேட்டு அவருக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. யார்கிட்டலாம் சகோதரன் ஒப்புரவாகணுமோ எல்லார்கிட்டையும் ஒப்புரவாகிறதுக்கு இரக்கமாறாட்டுங்க ஆண்டவரே. இதனுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் ஆவியின் கணிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறதுக்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. கோபமோ எரிச்சலோ எல்லாவற்றையும் ஆண்டவரை விட்டு நீடிய பொறுமையோடு, சாந்தத்தோடு, அன்போடு விசுவாசத்தோடு, தயவோடு, நற்குணத்தோடு சகோதரன் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனுக்கு இருக்கிற இந்த எல்லா பேக் பெயினையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரன் ஜெரால்டுக்கு இருக்கிற எல்லா முதுகு வலியும், ஸ்பைனல் கார்டில் இருக்கிற எல்லா வலிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். அவருடைய இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கிற அந்த L2, L3, L4, L5 இவைகள்ல இருக்கிற எல்லா வலிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். இந்த முதுகு வலியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரனுக்கு இப்பொழுதே விடுதலை கட்டளை எடுக்கிறேன். இயேசுப்பா, சகோதரனுக்கு நீங்க விடுதலை கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுப்பா உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. சரி பிரதர். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். சரி பிரதர், தேங்க்யூ பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சிகள்? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். மதுரை சபை திருப்பி கூட நாங்க சீக்கிரமாக ஆரம்பிக்கலான் இருக்கோம். 2 குடும்பம் இருக்கிறோம் பிரதர், சீக்கிரமா ஆரம்பிக்க போறோம். சோ அதற்காக இன்னொரு குடும்பம் அது ஜெனிஃபர் பிரபு சாலமன், உங்களுக்கும் தெரியும். ஆமா ஆமா. ஓகே. இவங்க ஜெனிஃபர் சிஸ்டர் யாரு? அவங்க வைஃப் பிரபு சாலமன். பிரபு சாலமன் அவருடைய வைஃப் தான் லாஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களே கேதரிங்க்கு. ஆமா பிரதர், வந்தாரு 2-3 தடவை வந்து எல்லாரும் ஜெபம் பண்ணோம். சரி, எப்ப நடத்துறீங்கன்னு சொல்லுங்க, நாங்களும் ஒரு முறை வரோம் மதுரைக்கு. நல்ல விஷயம் தான். மதுரையில கூடுக ஸ்டார்ட் ஆகுறது. இதே மதுரையில இருந்து கூட ஒரு சகோதரி ஞானஸ்தானம் எடுக்க வரேன்னு இருக்கிறாங்க. அவங்க கிட்டையும் இப்ப அவங்க இன்னொரு 2 நாள்ல சந்திப்போம்னு நினைக்கிறேன். அவங்களும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்க பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உஷான்ற சிஸ்டரோட பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பேசிருக்கேன். ஓகே, சந்தோஷம். அவங்களும் இப்ப ஞானஸ்தானம் இன்னும் 2 நாள்ல எடுக்கிறேன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிச்சுக்குங்க. கர்த்தருக்கு சித்தமானா 3 குடும்பமா ஒன்னா நம்ம கூடுவோம். பக்கத்துல தான் திண்டுக்கல் சபையும் இருக்குது. ஸோ திண்டுக்கலும் மதுரையும் ஒரு ட்வின் சிட்டிஸ் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சப்போர்ட் பண்ணி இருக்கலாம். கண்டிப்பா பிரதர். இதே மாதிரிதான் அங்க பாண்டிச்சேரியும் கடலூரும் பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா தான் இருக்கு. கடலூர்ல இருக்கிறவங்க பாண்டிச்சேரிக்கு கேதரிங்க்கு போறாங்க. அது மாதிரி நம்மளும் மதுரையில இருக்கவங்க திண்டுக்கலுக்கு வரலாம், திண்டுக்கல்ல இருக்கிறவங்க மதுரைக்கு வரலாம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு பக்தி விருத்திக்கு எதுவோ நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே சிஸ்டர், நம்ம ஜெபிக்கலாம் அந்த கூடுகைக்காக. ஆமா, பெற்றோர்கள் பிள்ளைகள் எங்களுடைய குடும்ப சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க பிரதர். ஓகே சிஸ்டர், கண்டிப்பா நம்ம ஜெபிக்கலாம் சிஸ்டர். இயேசுவே ஆண்டவரே, இயேசுப்பா இந்த வேளைய நல்ல செய்தி எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே. மதுரை சபையில ஆண்டவரே நீங்க கூடுகையை நீங்க தொடங்குறீங்க. அந்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அங்க இருக்கிற ஆண்டவரே பாக்கிய கலா சகோதரியினுடைய அந்த குடும்பத்தாரையும், பிரபு சாலமோன் சகோதரனுடைய குடும்பத்தாரையும், அங்க இன்னும் யாரெல்லாம் சீஷர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை சீஷர்களுடைய குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே மதுரை சபையில வந்துட்டு கூடுகை தொடங்குறதுக்கு திண்டுக்கல்ல இருக்கிற சகோதர சகோதரிகளும் உதவி பண்றதுக்கு, இதுக்காக ஜெப உதவிகளோ ஆண்டவரே போய் பிசிக்கலா சப்போர்ட் பண்றதுக்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக ஆண்டவரே எல்லா சபையினரும் ஜெபித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. மதுரை சபையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிற குடும்பங்கள் எல்லாமே விடுதலை அடைந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று அங்க இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் எல்லா குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக அந்த பிள்ளைகள் எடுக்கும் முயற்சிகள் வந்துட்டு எதுவும் ஆண்டவரை வீண் போகாது என்பதை நாங்கள் இந்த வேளையில நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஏற்கனவே அங்க ஒரு கூடுகையை வந்துட்டு ஆண்டவரே நம்முடைய சகோதரன் மூலமா நீங்க நடத்துறதுக்கு கிருபை பாராட்டினீங்க. அதுல எதுவுமே வீண் போகாது என்பதை வந்து எங்களுக்கு மீண்டுமா நீங்க காண்பிருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து மதுரை சபை வந்துட்டு ஆண்டவரே பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாம அது வளர்ந்து கனி கொடுப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதே போல ஆண்டவரே அங்க குடும்பங்கள்ல சமாதானம் இருக்கிறதுக்கு கிருபையை கொடுங்க. பாக்யா சிஸ்டருடைய குடும்பத்துல அவங்களுக்கும் அவங்க கணவர் அவங்க பிள்ளைகள் எல்லோரும் சமாதானமா இருப்பதற்கு கிருபையை கொடுங்க. பிள்ளைகள் வந்துட்டு பெற்றோரை மதித்து நடப்பதற்கு, பெற்றோரை கனப்படுத்துவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக உங்களுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாக வந்துட்டு இருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம். அந்த பிள்ளைகளை இந்த உலகத்தின் ஆவியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் விடுதலை பண்றப்பா. அந்த பிள்ளைகள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்து தன்னுடைய தாய் தகப்பனை வந்துட்டு மதித்து நடப்பதற்கும் கனப்படுத்துவதற்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. ஃபேமிலி பிரேயர் நடக்கும் பொழுதோ இல்ல வந்துட்டு சபை கூடுகை நடக்கும் பொழுதோ அதுல பிள்ளைங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அங்க ஆண்டவரே அற்பமாய் ஆரம்பித்தாலும் வந்துட்டு அது பல மடங்கு நீர் ஆண்டவரே அதிகமாக பெருக்குவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதற்காக மதுரை சபையும் அங்க இருக்கிற சீஷர்களும் அவர்களுடைய குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆமென். Thank you. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் சாட்சிகள்? புனிதா பேசுறேன் பிரதர். எனக்கு இந்த சபை கூடுகை போக முடியாம தடங்களாவ சரீரமான சபைக்கு போக முடியல. வீட்டுல இருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். அதுக்காக பக்கத்திலேயே ஒரு வீடு ஆயத்தமாகணும்னு ஏசப்பாட்டு கேட்கிறேன். சரிங்க சிஸ்டர், உங்க வீட்டுக்காரர் நல்ல சபை கூடுதல் அட்டன் பண்றாரு. அது ஒரு பெரிய ரீசெண்டா இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். பல மாசமா பார்த்தா ஒரு வாரம் கூட விடாம ரெகுலரா சபை கூடுதல் வந்துட்டு இருக்கிறாரு. நீங்களும் அதுக்காக அவர் எப்படி நல்லது அவரு எப்படி வந்துட்டு முயற்சி பண்றாரோ இப்ப அவருக்கும் நிறைய தடைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம சாக்கு போக்கு சொன்ன நாட்கள் வரைக்கும் நம்மளால அட்டன் பண்ண முடியல. பட் அவர் ஒரு தடவை முடிவு பண்ணாரு, இனிமேட்டு நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்றத அவர் முடிவு பண்ணாரு. அவர் என்னைக்கு அது மாதிரி தீர்க்கமா முடிவு பண்ணாரோ அன்னையில இருந்து ரெகுலரா சபை கூடுதலுக்கு அவர் வந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் தீர்க்கமா ஒரு முடிவு பண்ணுங்க. வீடை மாத்தணும்னா மாத்துங்க. சபை கூடுதலுக்காக கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதுக்கு நம்ம என்ன வேணா செய்யலாம். ஊரை மாத்தணுமா எதை வேணா நீங்க மாத்துங்க. நம்ம ஜெபிக்கிறோம். சபை கூடுதலுக்கு போனாதான் ஆத்மா வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா வந்துட்டு கீழ்ப்படுதல நிக்க முடியும். சபையோடு கூட ஒட்டி இருந்தாதான் நம்ம தலையாகி இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஒட்டி இருக்க முடியும். ஜெபிக்கலாம். சபை ஆண்டவரே சகோதரி புனிதாவுக்காக, உங்களுடைய கணவருக்காக, உங்களுடைய பிள்ளைக்காக மன்றாடுகிற ஆண்டவரே. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துக்கு சபை கூடுதல் போறதுக்கு ஆண்டவரே எது அவர்களுக்கு தேவையானதோ அதை நீங்க வந்துட்டு அனுகூலமாக்கி கொடுங்க ஆண்டவரே. அதற்கு அவங்க வீடை மாத்தணும்னா வீடை மாத்துறதுக்கு நீங்க கிருபையை கொடுங்க. அதற்கு வந்துட்டு என்ன காரியத்தெல்லாம் அவங்க செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நீங்க அவங்களுக்கு ஆண்டவரே சத்துவத்தையும் பலத்தையும் ஆண்டவரே கிருபையும் அளிக்க வேண்டுமாறு கெஞ்சி கொண்டாடுங்க. அதற்காக ஆண்டவரே சகோதரன் பால்ராஜையும் சகோதரி புனிதாவையும் அவருடைய பையனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே சகோதரன் வந்துட்டு இப்போ ஒரு சில மாதங்களா வந்துட்டு உங்க மேல இருக்கிற நல்ல விசுவாசத்தோடு வந்துட்டு ஆண்டவரே சபை கூடுகை ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல சகோதரியுமே என்ன நடந்தாலும் நான் வந்துட்டு சபை கூடுகை நான் அட்டன் பண்ணணும், இயேசுவோடைய வசனங்களை நான் கேட்கணும்னு சொல்லி ஆண்டவரே சபை கூடுவதில் வந்துட்டு விட்டு விடாமல் இருப்பதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரியும் ஆண்டவரே அதே போல அவங்களுடைய பையனும் வந்துட்டு ஆண்டவரே சபை கூடுகை அட்டன் பண்றதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. குடும்பம் முழுவதும் ஒரு மனதோடு இருப்பதற்கு கிருபை கொடுங்க. இந்த குடும்பத்துல ஒரு மனம் இல்லாம வந்துட்டு அதை தடுக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. குடும்பத்துல அவங்க 3 பேரும் பெற்றோரும் ஆண்டவரே பிள்ளையும் வந்துட்டு ஒரு மனம் பட்டு
கர்த்தரை வந்துட்டு ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்றதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். சபை கூடுதல் அட்டன் பண்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறார் என்று மீகா 2ஆம் அதிகாரத்துல வசனம் எழுதியிருக்கிறது போல இயேசு கிறிஸ்து தடைகளை உடைக்கிறவர். இந்த வசனத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தடைகளையும் இயேசுப்பா நீங்க உடைச்சு போட்டு அவங்க வந்துட்டு ஆண்டவரை சீக்கிரமா சபை கூடுதல் ரெகுலரா அட்டன் பண்றதுக்கும் ஆண்டவரை கேட்கிற வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுலகில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென். பிரைஸ் காட் பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்டோ இல்ல சாட்சிகளோ இருக்குதுங்களா? ஓகே, இதுக்கு மேல எதுவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னா இதோட நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் ஜீசஸ்.